கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எபேசியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். Neither give place to devil. ஒரு தேவனுடைய பிள்ளை பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவனுடைய வாழ்வின் போக்கு மாற்றப்படுகிறது. When a person gives a place to devil, his lifestyle is changed. இன்றைய மெசேஜ், நீ யாருக்கு இடம் கொடுக்கிறாய்? Today's message is, whom do you give place to? நீ எதற்கு இடம் கொடுக்கிறாய்? What are you giving place to? நீ எதற்கு இடம் கொடுக்க கூடாது? To what should you not give place to? இதை நீ சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். You should rightly understand this. பிசாசை குறித்த ஒரு தெளிவான அறிவு இல்லாத பட்சத்தில் அவனுடைய ஆயுதங்கள் நமக்கு விளங்காமலே போய்விடும். If you do not have a clear knowledge of the devil, then his weapons are not known to us. எபேசியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, When we read in Ephesians chapter 6 16ஆம் வசனத்திலே verse 16, பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. we see that the fiery darts of the wicked. அவன் ஒரு அக்கினி அஸ்திரங்களை எய்வான். அதை தடுக்க நமக்கு சக்தி இல்லாவிட்டால் அது நம்முடைய வாழ்வை, ஊழியத்தை, வருங்காலத்தை அது சிதைத்து போட்டுவிடும். He is putting the fiery darts of the wicked, and if we are not aware of it, then our life will be put in shattered. இந்த வசனம் ஒரு சின்ன வசனம் தான், ஆனால் இதற்குள்ளே ஒரு பெரிய எச்சரிப்பின் சத்தம் இருந்து கொண்டிருக்கிறது. This is a small verse, but a big caution is given to us. ஏனென்றால் மனிதன் இன்னைக்கு अनेक காரியங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில், ஊழியத்தில் அவன் இடம் கொடுத்துக் கொண்டே வருகிறான். Because man is giving place in his life and in his ministry to many things. உங்களுடைய வாழ்க்கையிலே யாருக்கு இடம் கொடுக்கிறீர்கள்? To whom are you giving place in your life? உன்னுடைய ஊழியத்திலே யாருக்கு இடம் கொடுக்கிறாய்? In your ministry, whom are you giving place to? உன்னுடைய மனதிலே நீ யாருக்கு இடம் கொடுக்கிறாய்? In your mind, whom are you giving place உன்னுடைய to? இருதயத்தில் யாருக்கு நீ இடம் கொடுக்கிறாய்? In your heart, whom are you giving place to? உன்னுடைய வீட்டிலே யாருக்கு இடம் கொடுக்கிறாய்? In your house, whom do you give place உன்னுடைய to? வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் நீ யாருக்கு இடம் கொடுக்கிறாய்? In every aspects of your life, whom are you giving place to? இந்த மெசேஜ் உனக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தமாக கர்த்தர் பரத்திலிருந்து அனுப்புகிறார். This message is given as a caution to you. எபேசியர் சபைக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம் கொடுக்கப்பட்டது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். To the Ephesian church, this was the caution, neither to give place to the devil. அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும், அவனுக்கு இருக்க இடம் கொடுத்தா அவன் படுக்க இடம் கேட்கிற ஒரு ஆள். If he should be given place to sit, then he will ask place to lie down. ஒட்டகம் சொன்னதான், என்னுடைய தலையை மாத்திரம் உள்ளே நுழைத்துக் கொள்ளுகிறேன், உடம்பு என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று ஒட்டகம் தன்னுடைய தலையை அந்த கூடாரத்துக்குள்ளே நுழைத்துக் கொண்டது. Camel said, give me place only to let my head inside, and it let its head into the tent. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து கொண்டே இருக்கு. By itself it came slowly inside. இப்போ அந்த ஸ்மெல்ல வீட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கு உள்ளே இருக்க முடியாது. Now because of that smell, the person inside that house could not dwell. அந்த ஒட்டகத்தினுடைய பேட் ஸ்மெல்ல தாங்க முடியாம அவன் வெளியே வந்துட்டான். ஒட்டகம் இப்ப கூடாரத்துல போய் தங்கி விட்டது. He could not bear the bad smell of that camel and came outside the tent, but that camel went and laid inside the tent. இதுதான் பிசாசுனுடைய ஒரு கேரக்டர். This is the character of the devil. அவன் உள்ள நுழையிறதுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு பாப்பா. நீ கொடுத்து விட்டால் அடுத்த செகண்ட் உன்னுடைய வாழ்க்கையிலே அவன் புகுந்து தங்கி விடுவான். He will see if there is a chance for him to enter in. If you give him place, then he will come and dwell in you. ஒரு தேவனுடைய பிள்ளை பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. A child of God should not give room for the devil. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா பிசாசு எப்படி வருவான்? If you should not give room for the devil, then how will he come in? முடியை விரித்து கொண்டு வருவானா? Will he come with his hair இல்ல உயரமாக ஒரு ஜெய்ஜாண்டிக் ஃபிகராக வருவானா? Or will he come fast with a gigantic figure? அப்படி ஒரு சூழ்நிலையில் அவன் வருவான் என்றால் நாம் அவனை எதிர்க்க முடியும், அவனை புரிந்து கொள்ள முடியும். அது தவறு, அவன் பிசாசு என்கிற ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கும். If he should come in such a state, then we will understand that he is devil and we will be cautious. ஆனால் இன்றைக்கு அவனுடைய தந்திரமான செயல்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. You are not aware of the evil things or of his wild nature. ஒரு விசுவாசியானால், ஒரு ஊழியனானால் அவன் பிசாசின் தந்திரங்களை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். If he is a believer or a worker, then he should understand the wily evil things of the devil. யுத்த களத்துக்கு நீ வரும் பொழுது எதிரியை குறித்து நீ சாதாரணமாக எடை போடக்கூடாது. When you come to the warfare, you should not be dealing in an ordinary manner with the enemy. உலகத்துல சொல்லுவாங்க, சின்ன பாம்பா இருந்தாலும் பெரிய கம்பெடுத்து அடிக்கணும்னு சொல்லுவாங்க. May it be a small serpent, you should beat it with a big stick. பிசாசு எப்படி வருவான் என்று உனக்கு தெரியாது, தெரிந்திருந்தால் நீ ஜெயித்து விடுவாய். If you know how the devil is coming in, then you will be overcoming it. காயினுக்குள்ளே பொல்லாங்கன் உள்ளே நுழைந்தான். Into Cain came the evil one. அவனை பெற்றெடுக்கும் பொழுது அவனுடைய தாய் சொன்னாள், தேவனால் ஒரு குமாரனை நான் பெற்றெடுத்தேன் என்று
என்று சொன்னாள். When his mother gave birth to him, he said that I have got the son of God. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அப்படி அல்ல, அவன் பொல்லாங்கினால் உண்டாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. But in the New Testament the word of God says that he is become begotten of the wicked. அப்படினால் அவன் மனுஷ கொலைபாதகனாக, எரிச்சல் உள்ளவனாக, கோபம் உள்ளவனாக, சகோதரனையே கொலை செய்யக்கூடியவனாக அவன் மாறிப்போனான். Therefore he became an angered person who was a murderer, who could even murder his own brother. 3.5 வருடம் ஊழியம் செய்ததானே யூதாசுக்கு பிசாசின் தந்திரம் புரியாமல் போய்விட்டது. 3.5 years Judas who ministered with Jesus, he could not understand the fiery darts of devil. அவனுக்கு இயேசுவை தெரிந்திருந்தது, He knew Jesus, பரலோகம் தெரிந்திருந்தது. he knew heaven, ஆனால் பிசாசு எந்த சூழ்நிலையிலே வந்து நம்முடைய வாழ்வை கெடுப்பான் என்று அவனுக்கு அறியாமல் இருந்தான். but he was unaware of the situation where Satan will come and destroy his life. கடைசியில் அவனுக்குள்ளே பிசாசு புகுந்த சூழ்நிலை என்ன தெரியுமா? Finally, what situation that Satan entered him? ராபோஜனத்தில் தான் உள்ளே புகுந்தான். It entered in the holy table. அவர் அந்த துணிக்கையை நினைத்து அவனுக்கு கொடுத்தார், அவன் அதை புசித்தான், சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். When he took the bread and gave to him, then that Satan entered into him. எப்படி ஒரு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது அவனை கிறிஸ்துவை போல மாற்றுகிறாரோ, அதுபோல பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது அவனை பிசாசாகவே மாற்றுகிறான். However, when Christ comes into a man, he changes him like himself. Even so, when devil comes into a man, he changes him like him. அதனால தான் இயேசு சொன்னார், உங்களில் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்று சொன்னார். Therefore Jesus said, one of you among you is like a devil. ராபோஜனத்திலே அவனுக்குள்ளே பிசாசு புகுந்தது, கொஞ்ச நாளில் அவனை பிசாசாய் மாற்றினது. In the holy communion, Satan entered into him and totally turned him into a Satan after a few days. தாவீது சாத்தானால் ஏவப்பட்டான் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. We see that David is also inspired of the devil. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், He was an anointed man of God. கோலியாத்தை மேற்கொண்ட ஒரு மனிதன், He who overcame Goliath. இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தின மனிதன். He who caused us great salvation to Israel. ஆனால் அவனுக்குள்ளே திடீரென்று ஒரு ஏவுதல் வந்தது. அது என்ன ஏவுதல் என்பதை அவனால் நிதானிக்க முடியாமல் போய்விட்டது. But all of a sudden there came an urging in his heart. He did not know what it was for. வேதம் சொல்லுகிறது, சாத்தான் அவனை ஏவி விட்டான். The word of God says that Satan tempted him. அந்த ஏவுதலை அவனுக்குள்ள இருந்த அபிஷேகத்தினால் அவன் பகுத்தறிந்து கண்டுபிடிக்க இயலாதவனாய் போய்விட்டான். With the anointing in him, he was not able to understand that urging of the devil. கடைசியிலே அவன் தோற்று போனான். Finally he defeated. அவனுடைய ஜனங்கள் அநேகர் அழிக்கப்பட்டு போனார்கள். And because of it, many of people were ஒரு மனிதனுடைய தவறினாலே அநேக ஆத்துமாக்கள் அழிந்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். We see that many of them were destroyed because of one man's error. ஒரு தகப்பன் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அந்த குடும்பமே சீரழிந்து போய்விடுகிறது. When father gives room for the devil, that whole family shattered. ஒரு தாய் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அந்த குடும்பம் நடுத்தெருவில் வந்து நின்றுவிடும். When a mother is giving room for the devil, then that family will come to the mid streets. ஒரு வீட்ல ஒரு வாலிப பையனோ ஒரு பெண்ணோ தவறான பாதைகளுக்கு தங்களை இடம் கொடுக்கும் பொழுது அந்த குடும்பம் தலைகுனிய ஆரம்பிக்கிறது. When a young boy or a young girl, the family give room for bad manners, then that whole family is being put to shame. ஒரு சபை ஊழியக்காரன் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அந்த சபை முன்னேற்றம் அது தடுக்கப்பட்டு விடுகிறது. When the servant of God give room for the devil, then the progress of the church is being hindered. தாவீது ஒரு தலைவன், அவன் சாத்தானுக்கு இடம் கொடுத்த பொழுது அவனுடைய தேசத்தின் ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். David was the head, and he gave room for the devil, then the people of that land were destroyed. அதனால தான் அவன் போய் கடைசியாக ஆண்டவரிடத்தில் சொன்னான், ஆண்டவரே, நான் தானே தவறு செய்தேன், இந்த ஆடுகள் என்ன தவறு செய்தது, அதையே நீர் தண்டிக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே மன்றாடினான். That is why he pleaded to the Lord that what I only have sinned, what have these sheep have done, and therefore he pleaded unto the Lord. சாத்தானுடைய ஏவுதலை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. He was not able to understand the urging of the devil. ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பு வந்த பின்புதான் அவனுக்கு சாத்தானுடைய ஏவுதலை புரிந்து கொள்ள முடிந்தது. Only after a great judgment he was able to understand the urging of the devil. அனனியா சப்பீராளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, When we read about Ananias and Sapphira, அவர்களுக்குள்ளே சாத்தானுடைய ஏவுதல் வந்தது, அதை அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாமல் கடைசியிலே ரெண்டு பேருமே செத்து போனார்கள். they had the urging of the devil, they were not able to understand it. Finally both of them were put to death. அதனால தான் பேதுரு அந்த அனனியாவிடத்திலே பேசும் பொழுது, நீ காணிக்கையிலே வஞ்சிக்க முடியாக உன் இருதயத்தை சாத்தான் நிரப்பினது என்ன என்று அவன் கேட்கிறான். Therefore, when Peter is speaking to Ananias, he is telling how has Satan deceived thy heart, that thou hast conceived this thing in thy heart. உன் இருதயத்தை சாத்தான் நிரப்பினதினால் நீ காணிக்கையிலே ஏமாற்ற ஆரம்பித்தாய். Because Satan has filled thy heart, you had deceived in the offering. ஆனபடினால் நீ மரிக்கிறாய். Therefore you are going to die. நீ மரித்தது மாத்திரமல்ல, அவனுடைய மனைவியும் அதே பொய்யை சொன்னபடினால் அவளுமே மரித்து போய்விட்டாள். You have not only died, but because the same line was uttered by thy wife, she also has to die. சில குடும்பங்கள் விமோசனம் அடையாததுக்கு காரணம்
காரணம் புருஷனும் மனைவியும் ஒருமித்து தவறுகளுக்கு இடம் கொடுப்பதினால். Some families are not progressing because the husband and wife are unitedly giving room for the same mistake. எபேசியர் சபையிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தபடினால் ஆவியானவர் பவுல் மூலமாக பேசினார், நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். Because such situations were prevailing in the Ephesian church, the Spirit of God spoke to Saint Paul saying, do not give room for the devil. சகரியாவின் புத்தகத்திலே ஒரு பிரதான ஆசாரியனுடைய வாழ்க்கை சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. The life of a high priest has been stated in the book of Zechariah. அவன் தேவ சந்நிதியிலே போய் நின்ற பொழுது சாத்தான் அவனுக்கு தீங்கு செய்யும்படியாக அவனுடைய வலது பக்கத்திலே வந்து நின்று கொண்டிருந்தானாம். When he went to the presence of God, the Satan came to and stood on his right hand to accuse him. அவன் தேவ சமூகத்துக்கு வந்து விட்டான், ஆனால் சாத்தானும் அவனுக்கு பின்னாக வந்து விட்டான். He came to the presence of God, but even Satan came to his right hand. சகரியா 3ஆம் அதிகாரத்திலே நீங்கள் இதை வீட்டிலே படித்துக் கொள்ளுங்கள். You can read this in Zechariah chapter 3. அங்கே அவனுக்கு தீங்கு அவன் ஒரு வல்லமையுள்ள ஒரு ஊழியன், ஆனால் அவனுக்கு தீங்கு செய்யும்படியாக சாத்தான் அவனை பின்தொடர்ந்து கர்த்தருடைய சன்னிதானத்துக்கே வந்து நின்று விட்டான். He was a powerful servant of God, but in order to accuse him, Satan came and stood on his right hand. என்ன நடந்தது? What happened? கர்த்தர் கிருபையாக அந்த சாத்தானை கடிந்து கொண்டு இவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றி சிறந்த வஸ்திரங்களை கொடுத்து சாத்தானுடைய கண்ணியிலிருந்து அவனை தப்புவித்தார். The Lord by his grace, he rebuked the Satan and gave him a change of his raiment, and he caused him to change his filthy clothes. சுபாவங்கள் மூலமாய் உள்ளே வருவான். By the characters he will come inside. கர்த்தருடைய பந்தி மூலமாய் உள்ளே வருவான். Through the Lord's communion he will come inside. சில ஏவுதல் கொடுத்து உனக்குள்ளே வருவான். He will give you certain urging and come inside you. காணிக்கை மூலமாக உனக்குள் வருவான். Through the offerings he might come inside you. உன்னுடைய சுய நீதியின் மூலமாய் அழுக்கு வஸ்திரங்கள் மூலமாய் உன்னோடு கூட வருவான். Through your self righteousness or filthy garments he might come inside you. அடுத்து உன்னோடு பேச கூட அவனுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. Nextly you should not give room for him to speak. மார்க் 1ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே சாத்தான் அங்கே பிசாசு பிடித்த மனிதன் பேச ஆரம்பித்தான், இயேசு அவனை பேச இடம் கொடுக்கவில்லை. In Mark 1:34 we can see that the man who was possessed by devil he began to speak, but Jesus did not admit him. சாத்தான் உன்னோடு பேசுவான். Satan will speak. பேச்சு ஒரு சாத்தானுடைய ஒரு பெரிய ஆயுதம். The speaking is a great weapon of the devil. மௌனம் பரிசுத்தவான்களுடைய ஒரு ஆயுதம். The silence is the weapon of the saints. புத்திமான்கள் இந்த காலங்களிலே மௌனமாய் இருக்க வேண்டும். The wise should be remain silent these days. பேசாமல் இருப்பதினால் மூடன் ஞானியாக எண்ணப்படுவான், பேசுகிறதனால் ஞானி மூடன் என்று எண்ணப்படுவான். The fool will become wise even if he does not speak, because of speaking even the wise will become a fool. அதனால தான் வேதத்திலே சொல்லி இருக்கிறது, உன் பேச்சினால் நீ சிக்குண்டாய் அகப்பட்டாய் என்று சொல்லி இருக்கிறது. Therefore in the word of God we see, but by your talks you have been caught. அவசியம் இல்லாமல் யாரோடும் நீங்கள் பேசி பழக வேண்டாம். Unnecessarily you should not speak to anyone. chatting dating la நீ போனினா உன்னுடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விடும். If you go into chatting, then your life will be disastered. அவசியமில்லாத நபர்களோடு பேசாதிருங்கள். With unwanted friends do not speak. புதிய ஃப்ரெண்ட்ஸ்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாதிருங்கள். Do not encourage new friends. வயதுக்கு மிஞ்சினவர்களோடு நீங்கள் பழக வேண்டாம். You do not go beyond your limits of age to pray. ஊழியர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, may be the servants of God or believers, உறவு முறையாக இருந்தாலும் சரி, அந்நியனாக இருந்தாலும் சரி, may be it your relative or a stranger, வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி, may it be a work spot or your neighbor, உங்களால் அவர்களுக்கு பல காரியங்கள் ஆனாலும் சரி, அவர்களால் உங்களுக்கு பல காரியங்கள் ஆனாலும் சரி, may things be happening through you or may things be happening through them. உன்னுடைய பேச்சு நீ அதுக்கு இடம் கொடுத்தால் சத்துரு உனக்குள்ளே உன்னுடைய வாழ்க்கையை சிதைத்து போட்டு விடுவான். If you give room for your talking, then Satan will scatter you. இங்கே எபேசியர் சபையை பார்த்து பவுல் பேசுகிறார், நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். Now looking unto the Ephesian church, St. Paul says, do not give room for the devil. அருமையானவர்களே, நீங்கள் பிசாசுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இடம் கொடுத்திருக்கிறீர்களா? Dear beloved, have you given room for the devil in your life? கோபத்தின் மூலமா இடம் கொடுத்திருக்கிறீர்களா? Through anger have you given place for devil? சுத்திகரிக்கப்படாமல் துணிந்து பராபோஜனம் எடுத்ததினால் இடம் கொடுத்திருக்கிறீர்களா? Because of unsanctification and because you have voluntarily taken communion, have you given place for சாத்தானுடைய devil? ஏவுதலை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இடம் கொடுத்திருக்கிறீர்களா? Without understanding the urging of the devil, have you given place to devil? காணிக்கையிலே வஞ்சித்து பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களா? Having deceiving the offering, have you given place for devil? சுய நீதியை பேசி உங்களுடைய நீதியை உயர்த்தி நீங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களா? Speaking your own self righteousness and exalting yourself, have you given room for the place to devil? வீணாக பேசி 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 உன்னுடைய வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறாயா? With unnecessary talks have you given room for the devil? நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இது. This is the period when you should be very careful. முதலாவது, நீ பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. Firstly, you should not give place to the devil. உன் வாழ்க்கையிலே நீ இடம் கொடுக்க கூடாத சில காரியங்கள் இருக்கிறது. There are places where you should not give place to the devil in your life.
life. ஒரு சிலருக்கு இடம் கொடுத்து விட்டு திரும்ப அவர்களை வெளியே போக சொன்னால் எப்படி போவாங்க? Some of them give place to them, and how will they go when you ask them to go out? நாயை கொண்டு வந்து நடுவீட்ல வச்சு நீ பராமரிச்சா அது எப்படி வெளியே போகும்? If you should preserve the dog in the mid house, how will it go out? அது இப்ப வெளியே போகுமா? Will it go? அதுக்கு நீ மெத்த கொடுக்கற, You are giving it a bed அது உன் கூடயே படுத்துக் கொள்கிறது, and it's sleeping with you. உன் பிளேட்லயே சாப்பிடும். It's eating in your plate. இப்படிதான் நீங்க கெட்ட பழக்க வழக்கங்களை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள். That is how you bring evil characters in you. அவசியம் இல்லாதவர்களை உங்கள் வீடுகளிலே கொண்டு வந்து நீங்கள் இப்படி பழகி விட்டு கடைசியிலே குடும்பம் கெட்டு போன பின்பு பலரை நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்கள். You are bringing bad practices in your houses, and finally when that family is spoiled, then you are blaming the others. வாலிப சகோதர சகோதரிகள், நீங்கள் அவசியம் இல்லாதவர்களை உங்களுடைய நண்பர்களை உங்கள் வீடுகளுக்கு அழைத்து போக கூடாது. Young brothers and sisters should not take unnecessary friends to your houses. குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மற்ற குடும்பத்தாரை நீங்கள் உங்களுடைய வீடுகளிலே அவசியம் இல்லாமல் உங்கள் வயதுக்கு ஒத்தவர்களை நீங்கள் அழைத்து போக கூடாது. Those who are in families should not invite people of other families into your houses unnecessarily. பின்பு வாழ்க்கை தோற்று போன பின்பு யார் ஜெபித்தாலும் உனக்கு காரியம் வாய்க்காது. Finally, when you are defeated in your life, whoever prays, nothing will prosper. ஏனென்றால் வாழ்க்கை உன் கையை விட்டு மிஞ்சி போய்விட்டது. Because the life is going beyond your reach. ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வந்து வீட்ல சாப்பாடு போடுன்னு சொல்லி பொங்க சொல்லி நீ 3 நாள் அங்க தங்க வைத்து சாப்பாடு நேரத்துல எல்லாம் அவனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. You should not bring your friends into your houses and make them to stay for 3 days, and you boil rice and give to them. நீ யூரோப்பியன் கல்ச்சர்ல பிறந்து வளர்ந்த ஆள் கிடையாது. You are not born and brought up in an European culture. பைபிள் படியே நீ வளர்க்கப்பட வேண்டியது அவசியம். You should be grown up in the Bible manner. இங்கே எபேசியர் சபை பிசாசுக்கு இடம் கொடுக்க अनेक வாய்ப்புகள் இருந்தபடியால் ஒரு எச்சரிப்பு அங்கே கொடுக்கப்பட்டது. There were many rooms for the devil in the Ephesian church, therefore they were given a caution. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. The glory be to the holy name of the Lord. உன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது நீ சாத்தானுக்கு இடம் கொடுத்திருக்கிறாய் என்பதை சிந்தித்து பார். அப்பொழுது இருந்துதான் உன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதிகரித்திருக்கும். You analyze yourself as to when you have given room for the devil, only from then started confusions, problems in your life. தேவனுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிற வரை சமாதானமும் இளைப்பாறுதலும் நிம்மதியும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்து கொண்டே இருக்கும். As long as you have given room for God in your life, then always there will be peace, joy and rest in your life. பிசாசுக்கு இடம் கொடுத்த அடுத்த நிமிடத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கை பாபேலாக குழப்பமயமாக மாறி இருக்கும். The next moment you have given room for the devil, then your life will become a Babel or a place of confusion. இரண்டாவது, ஒரு பிள்ளை எதற்கு இடம் கொடுக்க கூடாது? Secondly, to what should not a child of God give place to? யோபு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Job 10:1. அவன் சொல்லுகிறான், நான் துயரத்துக்கு இடம் கொடுத்து விட்டேன். He says that I have given place for bitterness. பிசாசுக்கு நீ இடம் கொடுத்தேன்னு சொன்னா அடுத்து நீ துயரத்துக்கு இடம் கொடுப்பாய். If you give room for Satan, then nextly you will give room for worry in your life. பிசாசினுடைய ஒரு முக்கியமான ஆயுதம் அது துயரம், துக்கப்படுத்துவது. One of the weapon of Satan is weariness. அது உள்ளே வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை மிகவும் வேதனைக்குள்ளே கடந்து போக ஆரம்பிக்கும். When it comes into your life, then your life will go into much pain. இன்னைக்கு எத்தனை பேர் துயரத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறீர்கள்? Today how many of you have given room for worry? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலனாக இருக்கிறது. To be joyous in the Lord is our strength. ஒன்றுமே இல்லாத இருக்கும் பொழுது நான் எப்படி கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்க முடியும் என்று நீ கேள்வி எழுப்பலாம். You might ask a question as to when nothing is found, how can be joyous in the Lord? பிரியமானவர்களே, அப்படி அல்ல. Beloved, it's not so. கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பது என்றது ஒன்றுமே இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு பிராக்டீஸ் தான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பழக்கவழக்கம். The practice of a child of God is to be joyous in the Lord even without anything. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் அவன் துயரத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. A child of God should never give room for a weariness. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் துயரத்துக்கு அடிக்கடி இடம் கொடுக்கிறார்கள். Many children of God are giving room for weariness in their life. யாராவது ஒன்று சொல்லிவிட்டால், If anybody tells anything, யாராவது ஏதாவது பேசிவிட்டால், or if anybody speaks, யாராவது ஸ்தோத்திரம் சொல்லாமல் போய்விட்டால், if anybody does not tell a praise the Lord, யாராவது கண்டும் காணாமல் போய்விட்டால், if anybody goes without saying, யாராவது மதிக்காமல் போய்விட்டால், if anybody does not give respect, யாராவது சிரிக்காமல் போய்விட்டால், if anybody does not smile, உடனே இவங்க அப்படியே கப்பலே கவிழ்ந்து விட்டது போல அப்படியே வாழ்க்கையில எங்கேயோ போய்விடுகிறார்கள். immediately they think as the ship is overturned and they go into some part of their life. நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. You are a child of God. நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிற அந்த பயிற்சியை நீ எடுத்துக்க வேண்டியது அவசியம். It is needful for you to take the practice to be joyous in the Lord. இங்க யோபு சொல்லுகிறான், நான் என் துயரத்துக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன். Here Job says that I have given place for weariness. ஒரு பகுதியில் அவன் உத்தமன், He was upright. மற்றொரு பகுதியில் அவன் சன்மார்க்கன், On the other side he was மற்றொரு பகுதியில் பார்க்கும் பொழுது அவன் பொல்லாப்புக்கு விலகினவன், he was departing from evil, இன்னொரு விதத்தில் அவன் தேவனுக்கு பயந்தவன். and on the other hand he was fearing the Lord. ஆனால் இவைகள் நான்கும் அவனுக்கு அனுகூலமா இருக்கும் பொழுது அவன் நல்லவனே.
He was, when all these four things were on his part, then he was joyous. ஆனால் இப்பொழுது சூழ்நிலைகள் மாறின பொழுது துயரத்தின் ஆவி அவனை வந்து தாக்க ஆரம்பித்தது. But when situations changed, the spirit of weariness came and attacked him. நீ எல்லாவற்றையும் இழந்து போய் விட்டாய். He lost everything. இனி உன் வாழ்க்கை முடிந்து விட்டது. Now your life is going to be end. உன் பிள்ளைகள் மரித்து விட்டார்கள். Your children have died. உன் குடும்பம் உன்னை வெறுத்து விட்டது. Your family has hated you. உன் வசதி வாய்ப்பை இழந்து போய் விட்டாய். You have lost all your facilities. இனி வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை. There is no more progress in your life. இனி எந்த விதத்திலும் உனக்கு முன்னேற்றம் கிடையாது. You have no progress anymore. இனி உனக்கு யாரும் கை கொடுக்க மாட்டார்கள். Nobody will give hand to you. இப்படி எல்லாம் பிசாசு அவனோடு இடைப்பட்டு அவனை குழப்பின பொழுது அவன் துயரத்துக்கு இடம் கொடுத்து விட்டான். Saying so, when Satan has confused him, he gave room for weariness. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவன் எய்கிற ஒரு அக்கினி அஸ்திரத்தினுடைய ஒரு பகுதிதான் இந்த துயரம். This weariness is a fiery dart which he is spreading. இப்ப பிரசங்கம் கேட்டாலும் உனக்கு துயரம் போக மாட்டேங்குது. Even if you hear the message, this weariness is not பைபிளை going out. படிச்சாலும் துயரம் போக மாட்டேங்குது. Even when you read the word of God, you are not able to get out of this ஏனென்றால் weariness. நீ அந்த வல்லமைக்கு இடம் கொடுத்து விட்டாய். Because you have given room for this இப்ப power. என்ன சம்பவிக்குது? தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறாய். Now you are departing from the presence of God. பிரியமானவர்களே, அப்படி அல்ல. Beloved, it's not ஒரு so. தேவனுடைய பிள்ளையை துயரம் என்கிற சக்தி தாக்கும் பொழுது அவன் பைபிளை வாசித்தா அந்த துயரம் நீங்கும். When a person, a child of God is affected by weariness, when he reads the word of God, this will depart. தேவ சமூகத்துக்கு போனால் அவனுக்கு துயரத்துக்கு பதிலாக கர்த்தர் ஆனந்த தைலத்தை தருவார். When he goes to the presence of God, instead of this weariness, the Lord will give him oil of gladness. ஏசாயா 61:3 நாம் பார்க்கும் பொழுது Isaiah chapter 61:3. துயரப்படுகிறவர்களுக்கு ஆறுதலை அவர் கொடுக்கிறார். He is giving comfort to the ones who are weary. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். Instead of sorrow, he is giving oil of gladness. அதனால தான் நீ காத்திருப்பு கூட்டத்துக்கு வான்னு சொல்றோம். That is why we ask you to come for காத்திருப்பு கூட்டத்துக்கு வராம நீ பரலோகத்துக்கு போகணும்னு நீ சிந்திக்க கூடாது. You should not think to go to heaven without coming for tarrying காத்திருப்பு meeting. கூட்டத்துக்கு வரும் பொழுது நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறாய், நீ புதுபலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்புகிறாய். When you come for the tarrying meeting, you are waiting for the Lord and you are filled with the joy of the Lord and fly in high places. அந்த அபிஷேகத்தினுடைய ஒரு பகுதிதான் ஆனந்த தைலம். On a part of this anointing is the oil of joy. உம்முடைய தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அவர் அபிஷேகம் பண்ணினார். More than your friends, he has anointed you with the oil of gladness. உலக கவலையை மறக்கிறதுக்கு தான், துயரத்தை மறக்கத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆறுதலாய் வருகிறார். That you might forget the mourning, the Holy Spirit is coming into you as the oil of gladness. நமக்கு இந்த உலகத்துல எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது. We have no other joy in this world. அதனால நீங்க காத்திருப்புறதுக்கு வா, ஒரு மணி நேரம் முழங்கால் போடு, கர்த்தருடைய சமூகத்தில் உன் துயரத்தை இறக்கி வை, ஆண்டவருடைய சமூகத்தில் நீ ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்படுவாயாக. That is why you come for the tarrying meeting, you put down the bad ones in the presence of God and be filled with the oil of gladness. மணவாளன் கூட இருக்கும் பொழுது நீ துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. When the bridegroom is with you, you should not mourn. மத்தேயு 9:15 பார்க்கும் பொழுது Matthew 9:15 when we read, மணவாளன் கூட இருக்கும் பொழுது நீ துயரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. when the bridegroom is with you, you should not mourn. கர்த்தருடைய பிரசன்னம் உன்னோடு இல்லாத பொழுதுதான் உனக்கு துயரம் என்கிற அந்த ஆயுதம் உன்னை தாக்கி விடுகிறது. The presence of God is not with you, then this weariness is attacking உங்களில் you. எத்தனை பேர் பிசாசுக்கு துயரத்துக்கு இடம் கொடுக்கிறீர்கள்? How many of you have given room for this weariness and Satan? நீ அவைகளுக்கு இடம் கொடுக்கும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையை அது இழுத்து கொண்டு போய் விடுகிறது. Only when you give room for this in your life, then it will take your life out. இந்த துயரம் வரும் பொழுது அவிசுவாச அறிக்கை வரும். When this weariness comes into you, then disbelief comes into your mouth. இந்த துயரம் வரும் பொழுது ஜெபம் நின்று போய்விடும். When this weariness comes, then prayer is stopped. இந்த துயரம் வரும் பொழுது பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் குறைந்து போய்விடும். When this weariness comes, then the fellowship of the saints is shortened. இந்த துயரம் வரும் பொழுது உன்னுடைய வீட்டிலே தேவ சமூகம் விலகி போய்விடும். When the weariness comes into you, the presence of God departs from your house. துயரம் என்கிற ஆயுதம் உன்னை தாக்கினால் உடனே நீ ஆனந்த தைலத்துக்கு இடம் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். If weariness is attacking you, immediately you should give room for the oil of gladness and set right your life. ரோமர் 14:16 பார்க்கும் பொழுது Romans 14:16. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told there? உங்களுடைய நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். You should not allow your good to be evil spoken of. உங்களுடைய ரட்சிப்பு தூஷிக்கப்பட நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. Your salvation should not be evil spoken. உங்களுடைய விசுவாச ஜீவியம் தூஷிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது. Your life of faith should not be evil spoken of. உங்களுடைய பெந்தேகோஸ்தே வாழ்க்கை மற்றவர்களால் தூஷிக்கப்பட கூடாது. Your Pentecostal life should not be evil spoken. நீங்கள் எதற்கு இடம் கொடுக்கிறீர்கள்? What are you giving room to? உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட இடம் கொடுக்கிறீர்களா? உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட இடம் கொடுக்கிறீர்களா? Is the name of the Lord glorified through you, or is the name of the Lord being accused because of you? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள். The word of God clearly says,
let not your good be evil spoken of. உனக்கு தேவன் கொடுத்த கிருபையை மற்றவர்கள் தூஷிக்க கூடாது. The grace that God has given to you, that others should not evil speak. அப்படியானால் அவர்கள் தூஷிக்கிறார்கள் என்று சொன்னால் உன்னுடைய ரட்சிப்பு சரியான விதத்தில் அமையவில்லை, உன்னுடைய செயல்களில் எங்கேயோ தவறு இருக்கிறது. If the others are evil speaking about your salvation, then your salvation is not right, there is somewhere wrong. ரோமர் 2 அதிகாரம் 23 24 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது Romans 2:23 and 24. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is told here? நியாயப்பிரமாணத்தை நீ மீறும் பொழுது உன்னிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. When you are going across the law, then because of you the name of the Lord is evil spoken of. நீ பிரமாணத்தை மீறும் பொழுது நீ தேவனை கனவீனம் பண்ணுகிறாய். When you are going against the Lord, you are dishonoring the Lord. நீ பைபிளை கையில வச்சிட்டு பைபிள் வசனத்தை நீ மீறி நடக்கும் பொழுது நீ தேவனை கனவீனம் பண்ணுகிறாய். When you are having the word of God in your hand and you are not speaking against it, then you are dishonoring the Lord. தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. The name of the Lord is being accused in the presence of the Gentiles. ஆண்டவருடைய நாமம் உன் மூலமாய் தூஷிக்கப்படக்கூடாது. The name of the Lord should not be accused because of you. நீங்க யோசிச்சு பாருங்க. You just think and see. உங்கள் மூலமாய் எப்பொழுதாவது ஆண்டவரை மற்றவர்கள் குறை சொல்லி இருக்கிறார்களா? Has anybody blamed the Lord because of you? உங்க பைபிள் என்ன சொல்லுகிறதுன்னு கேக்குறாங்களா? They said what does the word of God say? உங்க சர்ச்சில் இப்படி தான் சொல்லி கொடுக்கறாங்களான்னு கேக்குறாங்களா? Do they say that do they teach in your church like this? அப்பொழுதெல்லாம் தேவன் எவ்வளவு வேதனைப்படுவார் என்று யோசிக்கிறீர்கள்? How many of you think that the Lord will be worried because of this? நிச்சயமாய் உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. Truly the name of the Lord is blasphemed because of you. வேலைஸ்தலங்களில் நீ ஒரு தவறு செய்யும் பொழுது, When you are committing wrong in your workplaces, குடும்ப வாழ்க்கையில நீ ஒரு தவறு செய்யும் பொழுது, when you are committing a mistake in your family உன் life, வாலிப பிராயத்தினால் நீ ஒரு தவறு செய்யும் பொழுது, in your youth age when you are committing a mistake, உன்னுடைய ஊழியத்தில் உன்னுடைய பிரதிஷ்டையில் நீ தடுமாறும் பொழுது, when you are breaking in your consecrations in your ministry, அப்பொழுதெல்லாம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. all that times the name of the Lord is blasphemed. உடனே வந்து சொல்லுவாங்க, அவங்க உன்னைய குறை சொல்றதை விட பைபிளை குறை சொல்லுவாங்க. Immediately they will blaspheme more than the word of God more than you. உன்னை குறை சொல்றதை விட மார்க்கத்தை குறை சொல்லுவாங்க. They will blaspheme the religion more than you. உன்னை குறை சொல்றதை விட தேவனுடைய நாமத்தை தூஷிப்பார்கள். More than blaming you, they will blame the name of the Lord. அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கும் பொழுது, When I had gone to a place, ஒருத்தர் சொல்றாரு, இப்படி மேலையும் கீழையும் இடது பக்கம் வலது பக்கம் அடிச்சா போதுமா, வாழ்க்கை வேணுங்க அப்படிங்கிறார். one person said, is it good for you, enough for you to just put on the cross like this? They should come into life. நம்ம ஆளுங்க கூட ஒரு சிலருக்கு இன்னும் தெளிவான தெய்வீக சக்தி அந்த அறிவு வேத அறிவு இல்லாதனால இப்பவும் அவங்க நெத்திலையும் இடது பக்கமும் வலது பக்கமும் கை வச்சுட்டு தான் அலையறான். நம்ம வீட்டுல போய் ஜெபிச்சா அதை செய்யறான். அரசியல இருந்து வந்தது ஆள் கிடையாது, எங்கேயோ பாத்துருக்கான். Because our people do not have a clear knowledge of the word of God, they are still putting on the cross like this even after we pray. அது பிள்ளையார் கோயில பார்த்த உடனே எல்லாரும் தலையில கொட்டுவான். அது ஒரு பிராக்டிஸ். நம்ம ஆளுங்க நெற்றியில இருந்து இடது பக்கம் வலது பக்கம் அப்படி அல்ல. உயரத்திலிருந்து அவர் வந்து இடது பக்கத்தில் இருந்த நம்மை வலது பக்கத்துக்கு கொண்டு வந்தார். இதை நீ டெய்லி சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. You should not every day keep telling this, that the Lord has come from on high and has brought you even from the left even to the right. நீ வந்து செய்ய வேண்டியது உன் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படாம பாதுகாத்தா அது போதும். What you should do is that the name of the Lord should not be blasphemed through you. தேவனுடைய வசனத்தை நீ மீறும் பொழுது உன் மூலமா தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. When you are breaking the law of the Lord, then the name of the Lord is blasphemed through you. 2 பேதுரு 2 அதிகாரம் 2 வசனத்திலே பார்க்கும் பொழுது 2 Peter 2:2 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told there? உங்களுடைய கெட்ட நடக்கைகளினாலே சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. By reason of the way of truth there shall be even spoken. உன்னுடைய நடக்கை சரியில்லாத பட்சத்திலே உன்னுடைய சபையை உன்னுடைய மார்க்கத்தை குறை சொல்லுவாங்க. Because your way is not right, then the religion is evil spoken of. அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளா பேச வேண்டியது உன்னுடைய சபையை தான் ஈஸியா பேசுவாங்க. They will easily speak wrong of your church. அது அவருடைய உரிமை. That is their right. ஆனா அதுக்கு இடம் கொடுத்தது நீதான் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும். But you who have given room for this should be justified. உன்னுடைய நடக்கையை ரொம்ப கவனிப்பாங்க. You should be very careful in your ways. நீ நினைச்சுக்க கூடாது நம்மள யாருமே பார்க்கலன்னு சொல்லி. You do not think that nobody is watching you. அப்படி செய்ய கூடாது. Do not think like that. இந்த பூனை வந்து கண்ணை மூடிக்கொள்ளுமா? The cat will close its eyes. என்னன்னு கேட்டா என்ன சொல்லும்? உலகமே இருண்டு போயிருக்குன்னு. அப்படி அல்ல, நீ கண்ணை மூடினால அப்படி தெரியுது. நீ நினைக்கிற நீ செஞ்சதை யாருமே பார்க்கல கேட்கலன்னு. நீ அங்க செஞ்ச அடுத்த செகண்ட் நெட் மாதிரி எனக்கு வந்துருது. You think that nobody has seen you, nobody has watched over you, but immediately it comes like a net towards me. நம்மால எங்க நிக்கறான்னு சொல்லுவான். He will say, look, that boy is standing there. நீ தவறு செய்றியோ இல்லையோ அடுத்த செகண்ட் அவனை பத்தி ரிப்போர்ட் வந்து கொண்டே இருக்கும். Whether you are committing wrong or not, next moment that report is coming to me. ஒரு நாள் காலையில 5:30 மணிக்கு ஒரு ஃபெய்த்தமுக்கு ஒரு போன். One day morning 5:30 there was a phone call. நம்ம விசுவாசியை பார்த்தோம் பாஸ்டர்,
அவர் சிகரெட் குடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு. I saw a believer, he is smoking and going. இவனுக்கு பார்த்த உடனே இவனுக்கு சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா இவன் இன்னும் வந்து ரகசியங்களை காக்கக்கூடிய அந்த கிருபை இல்லாத ஒரு ஆள், ஓட்டவாய். He was a person who could not keep the secrets, therefore he could not be without telling. கடைசில உடனே இவர்தான் எழுப்பிட்டான்ல, உடனே இவர் அவருக்கு போன் அடிச்சு, என்ன பிரதர் நீங்க என்ன லைன் மாறிட்டீங்களான்னு கேக்குறாரு. Immediately he called over the phone and asked whether he was changed over his line. உடனே அவரை கூப்பிட்டு கேக்குறாங்க, என்ன நீங்க மாறிட்டீங்களா, நீங்க உங்களுக்கு நம்பி நாங்க வச்சிருந்தோம் சபையில, நீங்க ஏதோ தடுமாறின மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படி இப்படின்னு இவர் சுத்தி சுத்தி பேசுறாரு. Immediately he twisted and he spoke to him saying that we have kept you in important position and you have staggered in your way. கடைசில நேரடியா கேட்டாச்சு, நீங்க எப்படி சிகரெட் குடிச்சதா கேள்விப்பட்டோம். Finally he asked him that whether he has smoked when we have heard of it. உடனே அவர் சொன்னார், நானா சிகரெட்டா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே குடிச்சது இல்லையே அப்படினா. He said, even before I was saved I have not smoked. How is it? நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலே நான் குடிச்சது கிடையாது. I have not smoked even before I was saved. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இப்ப குடிப்பேன்? How will I smoke now? கடைசில ரொம்ப விசாரிச்சு பார்த்தா பனியில அவர் கொட்டாவி விட்டு இருக்காரு, வாயில இருந்து புகையா வந்திருக்கு. Finally looking at him he just yawned and it looked as the smoke. நம்ம ஆளு அத பார்த்துட்டு என்ன சொல்லிட்டான், நம்ம ஆளுக்கு போது சும்மா புகை கிளப்புனா போதுமே, இவன் ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். And if only smoke comes out of the mouth, he will speak something. உடனே குற்றச்சாட்டுகள், Immediately accusing. நீங்க தவறு செய்தா நீங்க வந்து உங்களுடைய மூலம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். அதனால ரொம்ப கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். If you are committing a mistake, the name of the Lord will be blasphemed because of you, therefore you should be careful. இன்னைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? Today how's our life? உங்களுடைய கெட்ட நடக்கையினாலே சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. By your pernicious ways, the way of the truth is even spoken of. நீங்க இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க கையில பெரிய ஒரு வேத புத்தகம் இருக்கு, அது வந்து விலையேற பெற்றது, அது தூஷிக்கப்பட நீ இடம் கொடுக்கவே கூடாது. When you come into this religion, you have the great word of God in your hands and it should not be accused. அதனால சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், Therefore the psalmist says, துன்மார்க்கனே, O wicked, நீ ஏன் வேதத்தை பேசுகிறாய்ன்னு சொல்றான். why are you speaking about the good? நீ வசனத்தை எனக்கு பின்ன உனக்கு முதுகுக்கு பின்னாக எறிந்து போட்டு நீ சத்தியத்தை எப்படி பேசலாம்? Why are you throwing the word of God behind your back and speaking the truth? வசனத்தை தூக்கி பின்னால தூக்கி போட்டுட்டு நீ பைபிளை பத்தி என்ன பேசுறது? You are throwing away the law behind your back and speaking the truth. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Psalm 50 verse 16. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, Lord is looking unto the நீ என் wicked. பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? What have you got to declare my statutes or take me covenant in their mouth? அவன் இன்னைக்கு நம்மளை விட புறஜாதிகள் நல்ல வசனம் பேசுவான். அதனால நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். The Gentiles are speaking the word of God better than us, therefore you should be very careful. நீ மற்றவன் மூலமாய் உன் மூலமாய் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட அனுமதிக்க கூடாது. You should not allow the name of the Lord to be blasphemed through you. அடுத்து எப்பொழுது தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது? Nextly, when is the name of the Lord blasphemed? இந்த குடும்பத்தில் இருக்கிற பொறுப்பா இருக்கிற சகோதர சகோதரிகள், தாய்மார், வாலிபத்துல கல்யாணம் கட்டி உள்ள வர்றவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். The mothers, or the sisters who have got married and come after their marriage, you should be very careful. நீங்க குடும்ப வாழ்க்கையில போறீங்க, ரொம்ப கவனமாக நீங்கள் அடி எடுத்து வைக்க வேண்டும். You are entering the family life and you should take cautiously your every step. தீத்துல 2ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது, When we read in Titus chapter 2, 4-5 வசனங்களை நான் பார்க்கும் பொழுது, verses 4 and 5. தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடி வாலிப ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்தில் தங்கள் பிள்ளையிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். The young women should be very careful, will be loving to their husband and children, that their youth will not be despised. வாலிய ஸ்திரீகள் சொன்னா வாலிப ஸ்திரீகள். The young women means chaste women. அவங்க வீட்ல தரித்திருக்க வேண்டும். They should be in their houses. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். They should be of sober mind. கற்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். They should be chaste. புருஷனுக்கு கீழ்ப்படிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். They should be obedient to their husbands. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது தேவனுடைய வசனம் தூஷிக்கப்படாது. When such a life is being lived, then the name of the Lord will not be blasphemed. புருஷன் வேலைக்கு கிளம்பின உடனே பக்கத்து வீட்ல போய் உட்கார்ந்திர கூடாது. You should not go to their neighbor's house when you have a clash with your husband. புருஷன் வேலைக்கு போன உடனே உங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போய் உட்கார்ந்திர கூடாது. When the husband is going to the work, you should not go to your mother's house. அவசியம் இல்லாம பக்கத்து வீடுகள்ல போய் நீங்க வீண் அலுவல்கள்ல சிக்கிக் கொள்ள கூடாது. Unnecessarily you should not go into the neighbor's houses and proclaim yourself in unnecessary matters. சீட்டு போடுறது, சீட்டு பிடிக்கிறது, காசு வசூல் பண்றது, இப்படி எல்லாம் நீ போய் உட்கார்ந்து எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு கடைசில வந்து சபையில பஞ்சாயத்து வைக்க கூடாது.
You catching chits and you are collecting money and should not come to the church and finally lay in panchayats. நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், விசுவாசிகள் கடன் கொடுப்பதோ வாங்குவதோ விசுவாசிகளுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டாம். You should not give debts among the believers among yourselves. அப்படி நீங்கள் கடன் கொடுத்தால் திரும்ப வரும் என்று நீங்கள் என்ன கூடாது, ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்து விட வேண்டும். If you give such a debt, you should not expect it anymore. Whatever you receive, you should praise God and accept it. கொடுக்கும்போது கேட்கவும் கூடாது, வாங்கும்போதும் கேட்க கூடாது, கொடுக்காத போதும் இங்க வந்து சொல்லக்கூடாது. When you have given, you are not asking, should not ask us. Even when you are not repaid, you should not complain about them. உனக்கு நல்ல தெய்வீக சுபாவம் இருக்கா, கைமாறு கருதாமல் கடன் கொடுத்து விடு. If you have a divine character without expecting anything in reward, you give. அன்னைக்கோட அது மொய்ன்னு எழுதிரணும். அதுக்கு பிறகு நீ அதை பத்தி யோசிச்சுட்டு அவன் வீட்ல போயிட்டு நிக்க கூடாது. With that you should write it as a gift and should not go to their household and stand. அடுத்து விசுவாசிகள் சீட்டு பிடிக்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள். Nextly, believers should not keep the practice of chits. ஒரு ஆள் பிடிப்பாரு, 4 பேரை சேர்த்துக்குவாரு. இதெல்லாம் பிசினஸ் சென்டர் கிடையாது, இது சர்ச். This is not a business center, this is church. இதை நீங்க சரியான விதத்துல பயன்படுத்த வேண்டும். You should practice this in a right manner. நீங்க சீட்டு போட்டுட்டு 4 பேரை கூட்டிட்டு நீங்க ஒரு சீட்டு கட்டாம ஓடி போயிடுறது, இல்லாவிட்ட சீட்டை மொத்தமா கழிச்சிட்டு இந்த சபையை விட்டுட்டு திருச்செந்தூர்ல போய் உட்கார்ந்துக்கிறது, இந்த கதையே ஆகாது. You holding on the chits and not paying it, one of them is running off and going to another church and staying, this is all not good practices. சர்ச்சில வந்து நீ ஆராதிக்க வருகிறாய். You are coming to church to worship. இது பரலோக குடும்பம். This is a heavenly family. ஆவிக்குரிய சிந்தையோடு வாங்க, ஆவிக்குரிய சிந்தையோடு பழகுங்க, ஆவிக்குரிய சிந்தையோடு வீடு போய் சேருங்க. With spiritual mind you come to the church, you get along with one another when the spiritual man and go back home. என் பிதாவின் வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாக மாற்ற வேண்டாம். Do not make my house a den of thieves. அது வியாபார வீடாக நீங்கள் மாற்ற வேண்டாம். You should not make it a household of பாலிய ஸ்திரீகள், வாலிப ஸ்திரீகள் உங்கள் மூலமாய் தேவனுடைய வசனம் தூஷிக்கப்பட இடம் கொடுக்க கூடாது. Young women, through you, through which the word of God should not be blasphemed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Ecclesiastes chapter 5 verse 6. உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. Do not give room for your mouth that your body might sin. பிசினஸ்ல தோற்று போனவங்க, கையின் பிரயாசங்கள் அழிக்கப்பட்டவர்கள் இந்த வசனத்தை படித்துக் கொள்ளுங்கள். Those who have failed in your business and those who have been affected for the works of your hands, you learn this word. அந்த பிரசங்கி 5:6 கரெக்ட்டா சொல்லுகிறது, உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு நீ இடம் கொடுத்தே விடாதே. In Ecclesiastes 5:6 it says, suffer not thy mouth to cause thy flesh to sin. உன் வாய்க்கு இடம் கொடுத்து விட்டு புத்தி பிசகினால் பேசினேன் என்று சொல்லி விடாதே. Giving room for that error in your mouth, you should not say that you have spoken foolishly. தேவன் உன் வார்த்தையினால் கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானேன். For the Lord should be angry with thy voice and destroy the work of thine hands. உன்னுடைய வார்த்தை சரியில்லைனா உன்னுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் அழிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. If your words are not right, then the works of thine hands will be destroyed. உன்னுடைய ஆசீர்வாத குறைவுக்கு காரணமே உன்னுடைய வார்த்தைதான். The lack for the work of your hands is your words. விசுவாசிகள் மற்றவர்களுக்கு சூரிட்டி கையெழுத்து போடக்கூடாது. The believers should not apply surety signature for others. வேத வசனத்தின் ஆதாரத்தில் தான் நான் பேசுகிறேன். Under the basis of the word of God I speak. ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றவனுக்கு நீ சூரிட்டி போடக்கூடாது. A child of God should not put surety for the others. விசுவாசினா ஊழியத்தை மற்றவங்களுக்கு எல்லாம் உதவிதானே செய்யணும் அப்படினு சொல்லி இருக்கு. ஆனா நீ கண்ணில போய் உளுந்து நீ உதவி செய்யணும்னு அல்ல. A believer should help the others, but you should not enter into a snare and help others. தமிழ்ல சொல்லுவான், நீ செத்து மீன் பிடிக்க வேண்டாம். You dying yourself should not catch fish. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, when you read in Proverbs chapter 6, என் மகனே நீ உன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்பட்டு அந்நியனுக்கு கையெடுத்து கொடுத்தாயானால் நீ உன் வாய்மொழிகளால் சிக்கிக் கொண்டாய். My son, if you put a surety for your friend and be stricken by the stranger, then you are caught. உன் வாயின் வார்த்தைகளால் நீ பிடிபட்டாய். You are snared with the words of thy mouth. நீ எப்படியாவது தப்பிக்கொள்ள வகை தேடு. You should somehow be delivered from death. இல்லாவிட்டால் நீ படுக்கிற பாயை கூட நீ கொடுக்க வேண்டியது இருக்கும். If not, you should even give off the mat which you are sleeping. நீ போய் சூரிட்டி கையெழுத்து போட்டினா அவன் ஓடி போயிடுவான். அவன் விசுவாசி எல்லாம் நீ பார்க்காத, ஓடிடுவான். If you are giving a surety for the others, even if he is a believer, he will run off. அவன் ஓடினவருக்கு நீ வீட்ல இருக்கிற ஓம் பாயெல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கும். When he is running, then you should even take off the mats from your house and give him. இப்படி தான் வேதம் சொல்லுகிறது. That is how the word of God says. அதனால நீ யாருக்காகவும் நீ கையெடுத்து கொடுத்து விடாதே. Therefore you do not sign for anybody else. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, Proverbs 22:26, கை அடித்து உடன்பட்டு கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவன் ஆகாதே. Be not
not one of them that strike hands or of them that are sureties for deaths. கையடித்துனா கையெழுத்து போட்டு நீ கடனுக்காக யாருக்காவது ஷூரிட்டில சிக்கி விடாதே. Striking hands is applying signature and should not be in surety for debts. அடுத்த வசனம் சொல்லுது நீ படுத்திருக்கும் படுக்கையும் அவன் எடுத்துக்கொள்ளுவான். For he will even take away the bed from thee. அதனால ஷூரிட்டி போட்டேன் விசுவாசிக்கு கையெழுத்து போட்டேன் இந்த கதையெல்லாம் இங்க வந்து சொல்லாதே. Therefore do not come and state that you have put the surety signature for others. வாழ வழி தெரியலன்னா பைபிளை நல்லா படி. If you have to know the way to live, read the word of God. அதுக்கு கர்த்தர் உனக்கு அதன் மூலமாய் உன்னோட அழகாக பேசுவார். Then he will speak to you beautifully. உன் உன் வாய்க்கு இடம் கூடாதே. You do not give room for your mouth. உன்னுடைய வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். Be careful with your words. வார்த்தை தவறிச்சுனா உடனே மன்னிப்பு கேட்டு அதை சரிப்படுத்தி விடு. If your words make an error, then you rectify immediately. 1 தீமோத்தேயு 1:6 நாம் பார்க்கும் பொழுது 1 Timothy 1:6 இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் பவுல் பேசுகிறார். That is what St. Paul speaks in the New Testament. வீண் பேச்சுக்கு இடம் கூடாமல் இருங்கள். Do not give room for vain jangling. அவசியமில்லாத பேச்சுகளை நீங்கள் பேச வேண்டாம். Do not speak unwanted words. மிஞ்சின காரியங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம். Do not interfere in unwanted matters. பெரிய காரியங்களை நீங்கள் பேச வேண்டாம். Do not speak in big matters. மனுஷர் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். For you have to give account for every vain word you speak. மனுஷன் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. There is a judgment for every vain word that man speaks. நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கணக்குல வைத்துக் கொண்டே வருவார். God has every word of us is in his account. மனுஷன் கேட்கிறானோ இல்லையோ நீ பேசுகிற வார்த்தையை கர்த்தர் கேட்கிறார். Whether you speak, whether man hears or not, God hears what you speak. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மத்தேயு 12:36 பார்க்கும் பொழுது Matthew 12:36 மனுஷன் பேசும் வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். For every idle word that man shall speak, he shall give account thereof in the day of judgment. ஒரு சிலருக்கு இந்த பழைய கதைகளை பேசுறது ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கும். Some of them are interested in speak about old fable stories. தான் குடும்ப கதைனா ரொம்ப கதையெல்லாம் பேசுவாங்க. They are very interested in fable stories. சொந்தம் 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 அது நமக்கு அந்த முறை என்ன சொல்றானே நமக்கு புரியாது இவன் பாட்டு சொல்லிட்டே இருப்பான். They will speak about every relations, we will not understand what they speak. ஒரு சிலருக்கு வயசு 15 தான் ஆனா கிழவி மாதிரி பேசுறதை நீங்க பாத்துக்கலாம். You can see that some of them are only 15 years but they speak as an old woman. நான் சொல்லல பைபிள் தான் அதையும் சொல்லுது. The word of God only speaks like this. அப்படிதானே? Is it not so? 1 தீமோத்தேயு 6:20-21 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா சீர்கேடு கிழவிகள் பேச்சு கொள்கையின் விபரீதங்கள் இவைகளை விட்டு நீ விலகு. In 1 Timothy chapter 6 verse 20 and 21 we see you should depart from vain babblings and profane speaking. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 10 வயசு பையன் 12 வயசு பையன் பொண்ணுங்க எல்லாம் ஏனோ ஒரு 70 வயசு ஆள் மாதிரி தான் பேசிட்டு அலையுதெல்லாம். Today we can see 10 and 12 years old boy and girl is speaking like a 70-year-old person. ஏன்னா உலக மெச்சூரிட்டி இன்றைக்கு அதிகமாக வளர்ந்து விட்டது. Because the maturity of this world has grown to this extent. ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளணும் வார்த்தையில நீங்கள் தடுமாறும் பொழுது விசுவாசத்தை விட்டு வழுவுவீர்கள். When you are stumbling in your words then you will stumble in faith. ஒன்று வீண் வார்த்தைகளுக்கு நீ பாவத்துக்கு வீண் வார்த்தை பேசினால் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறாய் ஆசீர்வாதம் குறைந்து போய் விடுகிறது. When you give room for vain words then you are giving room for sin and you fall short of your blessings. வீண் வார்த்தை பேசும் பொழுது நீ கணக்கு கொடுக்க வேண்டும். When you speak vain babblings you should give account. வீண் வார்த்தை பேசும் பொழுது உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு. For every idle word you have a judgment. வீண் வார்த்தை பேசும் பொழுது கடைசியாக விசுவாசத்தை விட்டு நீ வழுவி போவாய். When you speak vain babblings you scatter from your faith. 1 தீமோத்தேயு 6:20-21 கடைசி வசனங்களை நான் பார்க்கும் பொழுது அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். When we read in 1 Timothy chapter 6:20 and 21 they erred in their faith. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறோம் வார்த்தையில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். A child of God should be very careful with his words. புருஷன்ட்ட பேசும் பொழுது When you speak with your husband, மனைவிட்ட பேசும் when பொழுது you speak with your wife, பிள்ளைகள்ட்ட பேசும் when பொழுது you speak with your children, வயதில முதிர்ந்த பிள்ளைகளிடத்தில் பேசும் பொழுது when you speak to the old people, அந்நியன் மத்தியில பேசும் பொழுது when you speak among strangers, அவிசுவாசிகள் மத்தியில பேசும் பொழுது when you speak among unbelievers, ஊழியர்களோடு பேசும் பொழுது when you speak with the servants of God, இப்படி ஒவ்வொரு இடத்திலும் நீங்கள் சரியான வார்த்தையை நீங்கள் உச்சரிக்க வேண்டும். when you speak you should speak right words. இங்க பேச வேண்டியது அங்க பேசற கூடாது அங்க பேச வேண்டியது இங்க பேசற கூடாது. What you speak there should not speak here and what you speak here should not speak there. பிசினஸ்மேன்ஸ்லாம் எவ்வளவு அழகா பேசுறான் தெரியுமா? See how business people are speaking. அவனுடைய வியாபார ரகசியத்தை வெளியே சொல்லவே மாட்டான். He will never tell the secret of his business. நம்ம ஆளுங்க விசுவாசிகள் வியாபாரத்துல முன்னேறதுக்கு காரணமே இவனுடைய பேச்சுதான். The reason for unbelievers not to progress in their business is their talks. ஒரு ஊழியக்காரன் கிறிஸ்துவின் ரகசியங்களின் உக்கிரானக்காரன். A servant of God is an ambassador for the secrets of Christ. அவன் கிறிஸ்துவின் ரகசியங்களை காக்க வேண்டும். He should preserve the mysteries of Christ. அதுபோல புருஷன் சொன்னா ஒரு சில ரகசியங்களை அவன் காத்துக்கொள்ள வேண்டும். Even so the husband has to preserve certain mysteries. மனைவினா சில காரியங்களை ரகசியங்களை காக்க வேண்டும். Even so wife should preserve certain secrets. ஒரு குடும்பத்துல ஒரு வாலிப பெண் தடுமாறிட்டான்னு வெச்சுக்கொள்ளுங்க. If a young girl is staggering in a family, ஒரு நல்ல தாய் தகப்பன் என்ன செய்வாங்க? a good mother and father what will they do? அது வெளியே சொல்லுவாங்களா? Will they tell it outside? அப்படி வெளியே சொன்னா அவன் அந்நியன்.
If we say so, he is a stranger. சொந்த தாய் தகப்பன் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. Own mother and father will not speak so. அத மூடி மறைத்து தன்னுடைய பிள்ளையினுடைய பெயரை காப்பாத்த தான் ட்ரை பண்ணுவாங்க. அவன்தான் உண்மையான தேவனுடைய தகப்பன் தாய். A true father and mother is the one who will hide things and will not tell their things outside. மற்றவன் தான் வெளியே சொல்லி கேவலப்படுத்துவான். If it is others, they will tell outside. தயவு செய்து பேச்சு வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடாதீர்கள். Do not give room for vain babblings. ஏவாள் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்ததனால தான் அன்னைக்கு முழு உலகமே விழுந்து போனது. He gave room for unwanted talkings and therefore the whole world fell. தேவன் பேசிவிட்டு போகிறார். The Lord is speaking. புருஷனோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டிய ஆளு இப்ப சாத்தான்ட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கா. நல்லா கதை பேசினா. One who has to speak with the husband is not speaking with the Satan. அவன் பாருங்க, அவன் ரொம்ப ஷார்ப்பா தான் வந்து பேசினான். ஆண்டவர் ஏதாவது சொன்னது உண்டா? He spoke very rightly. Has the Lord spoken anything இந்த to கனியை you? புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டா? Has he told that you should not eat of the fruit of the tree? உடனே இவ சொல்லியாச்சு. Immediately she said. சொல்லி முடிச்ச உடனே பனியை புசித்தா சாக மாட்டீங்க, என்ன செய்வீங்க நீங்க? தேவனை போல மாறிடுவீங்க. Immediately when she told this, he said you shall not die but you shall become as God himself. குடும்ப கதையை, உன் புருஷனுடைய கதையை, உன் மனைவியினுடைய கதையை நீ பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேசக்கூடாது. Do not tell the story. பைபிளை தூக்கிட்டு வரைய உனக்கு இது கூட இவ்வளவு எத்தனை வயசுல தெரியலையா? Do not tell the stories of your husband or your wife to the neighbors for you. Do you not know that you are taking the word of God? வார்த்தைகளில் நீ சிக்குண்டாய். You have caught in your words. ஒன்று செய். We do one thing. பைபிள் அப்படிதான் சொல்லுது, நீதிமொழியில ஒன்று செய், நீ விழித்திருந்து போராடுன்னு சொல்லிருக்கு. It is in the word of God, it is said in Proverbs that you should watch and pray. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. Do not give room for your flesh to sin by words. அடுத்ததாக லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Leviticus 18 verse 21. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is told there? உன் பிள்ளைகளை தீக்கடக்க இடம் கொடாதே. You do not allow your children to walk over the fire. இது எதை காண்பிக்கிறது? What does this show? உங்களுடைய பிள்ளைகளை தவறான வழியிலே நீங்கள் நடக்க இடம் கொடுக்க கூடாது. Do not admit your children to walk in evil ways. வீணான அந்நிய காரியங்களிலே சம்பந்தங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. Do not allow them to get caught in unwanted உங்களுடைய matters. பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். Should be careful about your children's matter. பெற்றோர்கள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இதுதான். This is the period when parents has to be very careful. நீங்கள் இந்த காலத்துல நீங்கள் பிள்ளைகளை விட்டுவிட்டு பிற்காலத்துல பிள்ளைகள் சரியில்லை, உங்களை சாப்பாடு போடல, எங்களுக்கு குடும்பத்தை கவனிக்கல, அவன் போயிட்டான், அவ போயிட்டா, இப்படி எல்லாம் சொன்னா நீங்க பிரயோஜனம் இல்லை. You leaving your children at this time and finally when they are grown up say that they are not looking at you, after you and they have gone out, you should, it's not right. வேதம் என்ன சொல்லுகிறது? What does the word of God say? மோளேகுக்கென்று உன் பிள்ளைகளை தீக்கடக்க இடம் கொடாதே, பரிசுத்த குலைச்சலை உண்டாக்காதே. You do not let any seed pass through the fire of Molech, neither give room for the profane to his name. விவாகம் என்று சொன்னால் சத்தியத்தில் நீங்கள் விவாகம் பண்ணி கொடுங்கள். If it is wedding, you should get wedded in the truth. வேலை என்று சொன்னாலும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற வேலைகளை நீங்கள் சேர்த்து விடுங்கள். Even if it's in the job, you should be in the control of the job under you. படிப்பு என்றாலும் உங்களுடைய கண்காணிப்பில் உள்ள படிப்பிலே நீங்கள் வைத்து விடுங்கள். Even if it is education, let them be under your sight. நீங்கள் விட்டு நீங்கள் அதை தேடி போக கூடாது. If you let loose, you should not go seeking for உங்களுடைய them. பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்து கூடாது. In the matter of your children, do not give room to Satan. உங்களுடைய பிள்ளைகளை தெய்வீகத்துக்கு இடம் கொடுக்க நீங்கள் பழக்குவீங்கள். You practice your children to give room for godliness. பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். You lead the lad in the way that he has to walk through, he will not leave it in his old age. உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிற உத்தரவாதம் உன் கையில தான் கொடுத்திருக்கிறார். The Lord has given the responsibility of growing your child into your உன் hands. பிள்ளையை குறித்து உன்னிடத்தில் தான் கணக்கு கேட்பார், அந்நியனிடத்தில் கேட்க முடியாது. He will ask the account of your children in your hands and not into a stranger. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூனிஃபார்ம் கொடுக்கிறதும் ஃபீஸ் கட்டுறதும் படிக்க வைக்கிறதும் நம்முடைய வேலை நினைக்கிறீங்க. You only think that getting them uniform and paying the fees and making them educated is your job. ஒரு அளவு தான் நீங்க பாசத்தை காட்ட வேண்டும். Only to some extent you should show your love. ஏலியினுடைய வாழ்க்கையிலே அவனுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் வந்த நியாயத்தீர்ப்புக்கு காரணம் என்ன? The judgment which came in the days of life for him and his children is what? அவன் தேவனை விட தன்னுடைய குமாரரை அதிகமாய் மதித்தான். He respected more than God his children. ஆனபடியால் கர்த்தர் அவனையும் நியாயம் தீர்த்தார், அந்த ரெண்டு பிள்ளைகளையும் நியாயம் தீர்த்தார். Therefore the Lord judged Eli and his sons. ஒரே நாளில் 3 பேரும் மரித்தார்கள். On one day 3 of them died. உன் பிள்ளைகளை காட்டிலும் நீ கர்த்தரை காட்டிலும் உன் பிள்ளைகளை அதிகமாக மதித்து நீ அவர்களை வழியில் தப்பி போக அனுமதிக்க கூடாது. More than your sons, you respecting your children should not cause them to err in their ways. யாக்கோபு ஒரு கட்டத்தில் வரும்பொழுது நீங்கள் என் வாசனையை கெடுத்து விட்டீர்கள் என்று தன் பிள்ளைகளை குற்றம் சாட்டினான். When Jacob came to a state, he said that you have spoilt my scent.
அதுக்கு காரணம் என்ன? What is the reason for it? இவன் தான் காரணம். He was the reason. அந்த பிள்ளை ஊர் சுத்தணும்னு சொன்ன உடனே இவன் தான் காசு கொடுத்து ஊர் சுத்த அனுப்பி விட்டான். He only caused his daughter to go around when she wanted to go out. தீனால் அந்த தேசத்தை சுற்றி பார்க்க விரும்பினாள். Dinah wanted to go and see the land. இவன் தான் கொடுத்து அனுப்பி விட்டான். He only sent her. வரும்பொழுது வாழ்க்கை கெட்டு போய் திரும்பி வந்தாள். When she came back, she came spoiled. அது நிமித்தம் அன்னைக்கு பயங்கர கொலைகள் நடந்தது. Because of that there was a great murder. முதலாவது தன்னுடைய பிள்ளை தவறு செய்யும் பொழுது வாசனை கெட்டு போனதாக யாக்கோபு சொல்லவே இல்லை. ஏனென்றால் அவனுக்கு அது தவறாகவே தென்படாத ஒரு தகப்பன். When his daughter was spoiled, he does not feel that his favor was spoiled, but because he was not able to look into her error. ஆனா அந்த ஊர்ல வாழ முடியாதுன்னு ஒரு கட்டம் வந்த உடனே அவன் சொல்றான், தகப்ப என்னுடைய வாசனையை நீங்க கெட்டு போக வைத்து விட்டீர்கள். But when he came to a point when that he could not stay in that place itself, then he said that his favor is lost. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. உங்களுடைய பிள்ளைகள் தவறாய் போக நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. Do not give room for error in your children. அது உன்னுடைய கையை விட்டு போகிறதுக்கு சூழ்நிலை வந்தா அப்படிப்பட்ட ஒரு படிப்பும் தேவையில்லை, அப்படிப்பட்ட ஒரு வேலையும் தேவையில்லை. If your children are going away from your hands, such an education or such a job is not required. நித்திய ஜீவனை இழந்து போகிற ஒரு வாழ்க்கை உன் பிள்ளை வாழக்கூடாது. Your child should not live a life of losing eternal life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. மார்க் 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது Mark chapter 5. அங்கே இயேசு ஒரு பிள்ளை மரித்து போன பிள்ளையை எழுப்பும்படியாக போனார். We see Jesus went to raise up a dead child. அங்கே போன பொழுது When he went there, அங்கே எல்லாரும் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள். all of them were sitting and crying. அங்கே எல்லாரும் தாரை வாசித்துக் கொண்டிருந்தார்கள். And they were playing on the harps like this. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இயேசு அந்த இடத்துக்கு போனார். In another situation, Jesus went there. அந்த இடத்துக்கு போன உடனே When he went, அவர் எல்லாரையும் வெளியே போக சொன்னார். he asked them all to go out. அவசியம் இல்லாத ஆளு, இந்த தாரை ஊதிக்கிட்டு இருக்கவன், அழுதுகிட்டு இருக்கிறவன், கூக்குரல் எடுக்கிறவன், சத்தம் எடுக்கிறவன் எல்லாம் வெளியே போன்னு சொன்னார். He asked all the people who were playing and who were crying out to go outside. பேதுரு, யோவான், யாக்கோபு இந்த மூன்று பேரையும் அழைத்துக் கொண்டு அவர் உள்ளே போனார். வேற யாருக்கும் அவர் இடம் கொடுக்கவில்லை. He only suffered Peter, James and John and did not give room for anybody else. மார்க் 5:37 இல்லாவிட்டால் 5:40 இந்த வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது When we read in Mark 5:37 and 40, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is told there? தேவையில்லாதவர்களை அவர் வெளியே போக பண்ணினார். He caused all of them who were unnecessary to go out. வேற யாருக்கும் அவர் இடம் கொடுக்கவில்லை. He did not give room for anybody else. அந்த இடத்துல பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு மட்டும் தான் அவர் இடம் கொடுத்தார். Jesus suffered only Peter, James and John. அந்த பிள்ளையின் இடத்துல போகும்பொழுது தாய் தகப்பனுக்கு மட்டும் இடம் கொடுத்தார். He allowed only the mother and father to go to the child. இது எதை காண்பிக்கிறது? What does this show? உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில புருஷன், மனைவி, பிள்ளைகள் இவர்களுக்கு தான் இடம் இருக்கணுமே தவிர பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ, நண்பனுக்கோ, சொந்தக்காரனுக்கோ, அண்ணனுக்கோ, அக்காவுக்கோ நீ இடம் கொடுக்க கூடாது. In your family life you should have place only for the husband, wife and children, not for the neighbor or for the brother or sister in the families. வாழத் தெரியாமல் வாழ்க்கையில முட்டிக் கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். Those who are crossing in rough roads without able to live, you just hearken to the word of God. எங்க அம்மா வருவாங்க, எங்க அக்கா வருவா, எங்க அண்ணன் வருவான், எல்லாரும் வரட்டும், ஆனா வாழ்க்கையில நீ இடம் கொடுக்காதன்னு சொல்லி தருகிறேன். But your mother, you let my mother come, my sister come, my brother come, let all of them come, but do not give room for all this in your life. நீ வேற ஆளுக்கு இடம் கொடுத்தேனா உன்னுடைய வாழ்க்கை உயிரடையாது. If you give a room for alien persons, then your life will not be alive. ஜெபாலய தலைவன் இயேசுவை அழைத்து வரும்படியாக போய்விட்டான். The synagogue captain went to, ruler went to call Jesus. அவன் திரும்பி வரதுக்குள்ள பிள்ளை செத்து போய்விட்டது. When he came back, his daughter was dead. இவன் தகப்பன் வர்றதுக்கு முன்னால அதுக்குள்ள பேண்ட் செட் அடிக்கிறவங்க கொண்டு வந்து வச்சிட்டாங்க. Before the father should come back home, they even made arrangements for the band set. தகப்பன் வரல, அதுக்குள்ள இங்க மியூசிக் எல்லாம் போட்டு ஆட்டம் தொடங்கியாச்சு. செத்து போனதுக்கு 12 வயசு பிள்ளை செத்ததுக்கு ஆட்டமா? For the 12-year child who was dead, there was a dancing and the music for that. வாழ்க்கையில தோற்று போனதுக்கு, வாழ்க்கையில குடும்பம் நஷ்டம் அடைகிறதுக்கு நீ ஒரு காரணமாக இருக்க கூடாது. For the defeat in the families and for the failures, you should not be a reason for it. இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? What did Jesus do? வந்த உடனே சொன்னார், பேதுருவை கூப்பிட்டார், யோவானை கூப்பிட்டார், யாக்கோபை கூப்பிட்டார், நீங்க 3 பேர் வா உள்ள போலாம்னு சொன்னார். As soon as he came in, he called for Peter, James and John alone. Let's go inside, he said. உள்ள போன உடனே அங்க தாரை ஊதிக்கிட்டு இருக்கவன், சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன், இறைச்சலிட்டு இருக்கவன் எல்லாரும் வெளியே ஓடுன்னு சொன்னார். Immediately when he went inside, he chased everybody who were playing on the music like this outside. அந்த தாயும் தகப்பனையும் உள்ளே அழைத்து கொண்டு போனார். And called the father and mother inside. ஒரே ஜெபம். He prayed once. தலித்தா கூமி. Talitha kumi. சிறு பிள்ளையே எழுந்திரு என்று அர்த்தமாம். Which is interpreted, damsel, or say thee arise. அந்த பிள்ளை எழும்பிடுச்சு. And the child rose. வாழ்க்கை இன்னைக்கு செத்து போன நிலவரத்துல இருக்கிற நீ இந்த உபதேசத்துக்கு நீ கீழ்ப்படி உன் வாழ்க்கை சரியாயிடும். You who are dead in your life, you will hearken to this doctrine and your life will set right. உங்க அம்மா இருக்கட்டும், அம்மா
ஸ்தானத்திலேயே இருக்கட்டும். May it be your mother, let she be in her position. அப்பா இருக்கட்டும், அப்பா ஸ்தானத்திலேயே இருக்கட்டும். அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கவும் வேண்டாம். Let the father be in his position alone, let him not raise or come down. அண்ணன், அக்கா, தங்கச்சி எல்லாரும் இருக்கட்டும். எல்லாரும் செத்து போக முடியாது, எல்லாரும் இருக்கதான் செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு நீ இடம் கொடுக்காத. வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேரும் இருக்கிற வாழ்க்கையில உன் பிள்ளைகள் விஷயத்துல இன்னொருத்தன் தலையிட அனுமதிக்காத. May it be a brother or a sister, if it is your life, let them be a side in your life. Don't admit anybody else to come inside. நான் சொல்லுவது வேத வசனம் தான், தேவனுடைய வார்த்தை தான் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்க ஃபேமிலி அழகா ஸ்மூத்தா ரன் ஆகும். You practice this in your family will run smoothly. நீ அதை விட்டுட்டு leaving this, தார அடிக்கிறவனை கொண்டு வந்து உள்ள வச்சிருந்தேனா, if you make the people who are playing bands to come inside, தார தப்பட்ட அடிக்கிறவன எல்லாம் உள்ள வச்சிட்டேனா அவன் வந்து நல்லா அடிச்சிட்டே இருப்பான், டெய்லி அடிச்சிட்டே இருப்பான். நீ உன் வாழ்க்கை ஆடிக்கிட்டே இருக்கும் நல்லா. One who is playing the music, if he comes inside, then he will keep on playing on it and your life will be shattered. நீ பிசாசுக்கு இப்படி தான் இடம் கொடுக்கற. This is how you are giving room for the devil. எங்க அண்ணன் தான் எனக்கு முக்கியம். My brother is most important. நீ இந்த அறிவு உள்ளவன் கல்யாணம் கட்ட கூடாது. If you have this confession, you should not get married. எங்க அம்மா தான் எனக்கு முக்கியம். My mother is most important. நீ சாமியாரா போயிருக்கணும். You should have gone as a sage. என்னது கல்யாணம் கட்டன நீ? Why have you got married? பைபிளை பாரு, பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாரு. See what the word of God says. அதனால தான் பாஸ்டர் மதுரையில சின்ன பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப அருமையா பிரசங்கம் பண்ணுவார். In Madurai, the small pastor used to preach like this. வீட்டு வேலைக்காக கல்யாணம் கட்டாத. Do not get married for household works. அம்மாவை கவனிக்க கல்யாணம் கட்டாத. Do not get married for looking after your mother. சோறு பொங்கி போடுறதுக்கு கல்யாணம் கட்டாத. Do not get married to boil rice. இவ்வளவு சொல்லிட்டு saying so, பையனுடைய அம்மா இருந்தா எழும்புங்க அப்படிம்பாரு. He will ask எங்க கல்யாணத்திலேயே on the wedding itself, he will say, if the mother of that boy rise up, பையன் இனிமே அவளுக்கு தான், இனி உனக்கு கிடையாது, சரியா உட்காரும்பாரு. he is no more belonging to you, he is only to her. அங்கேயே பாதி தோலை உரிச்சு கிளியர் பண்ணிடுவாரு. He will even take off their skin there itself. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மத்தவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. Don't give room for anybody else in your life. இயேசுவுக்கு இவங்க எல்லாம் ட்ரம் அடிச்சிட்டு இருந்தா கூட உயிரோடு எழுப்ப முடியும். Although they were playing on the drums, Jesus could not raise them because they were dead. இவங்க தாரதப்பட்ட ஊதுனா கூட அந்த பிள்ளை எழுப்புறதுக்கு இயேசுவுக்கு ஜீவன், பரிபூர்ண ஜீவன் உண்டு. Jesus has the pure perfect life in him, even if they are playing the trumpets to raise the child. நடைமுறை வாழ்க்கை உனக்கு எனக்கும் புரியணும்னு சொல்லி தான் இவங்க எல்லாம் வெளிய போக சொன்னாரு. That the literal life should be understood by you and me. He has caused everyone to go out. ஒரு சிலருக்கு friends தான் முக்கியம். Some of them, friends is most important. நீ friends முக்கியம்னா நீ கல்யாணமே கட்டியிருக்க கூடாது. If friends are important, you should not get married. அவனை டெய்லி வீட்டுக்கு கூட்டி வர்றது, you will call them every day home. அந்த பிராக்டீஸே ஆகாது. உன் வீட்ல கேட்டோட எல்லாரும் நிக்கணும், அடுத்த ஸ்டெப் உள்ள வர கூடாது. அப்படி உள்ள வந்தானா அவன் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சியா இருக்க வேண்டும். If anybody comes, he should stand only at the gate. If they should come and say, they should be your brother, mother, father or sister. அதே மாதிரி நீ எந்த வீட்லயாவது போய் உட்கார்ந்து காபி குடிச்சிட்டே இருக்காத. Even so, you should not go into another house and sit drinking coffee. அடுத்தவன் அந்நியன் உன்னை கண்டு அலட்சியம் பண்ணாத அளவுல அடிக்கடி அவன் வீட்ல என்ன செய்யாத, கால் வைக்காத. பைபிள் சொல்லுது. This word of God says that the stranger may not be despising concerning you. Do not step into his house very often. வேலை விட்டு வந்தா வீட்ல உட்காரு. After coming from job, come sit in your house. இல்ல கோயிலுக்கு போ. Or go to church. விசுவாசிக்கு 3 பாயிண்ட் தான். There are only 3 points for a believer. அவன் போக வேண்டிய 3 பாயிண்ட் தான். Or he has to go only for 3 points. ஒன்னு வீடு, இரண்டாவது வேலை, மூணாவது விசுவாச வீடு. One is the house, secondly the job, and thirdly the house இந்த of மூணு God. தவிர அவன் எங்க போனாலும் வாழ்க்கையில் அவன் கெட்டு போக அவன் எத்தனிக்கிறான். Beyond this, if he goes anywhere else, then his life is being spoiled. நீ நேரா வீட்டுக்கு போ, இல்ல விசுவாச வீட்டுக்கு போ, இல்ல தொழில் கூடத்துக்கு போ. இந்த மூணு தவிர நீ வேற எங்கேயும் போகாத. எங்க போனாலும் நீ சிக்கி விடுவாய். Go straight to your house or the business or the house of God, otherwise you will be caught. ஊழியக்காரனுக்கு ரெண்டே ஸ்பாட் தான். The servant of God has only 2 spots. அவசியப்பட்டா விசுவாசி வீடு, இல்லாவிட்டால் விசுவாச வீடு. If necessary, it is the believer's house, or otherwise it's only the house of God. அவசியப்பட்டால் விசுவாசி வீடு. ஒரு சாவோ, ஒரு வாழ்வோ, ஒரு நல்லதோ, கெட்டதோ, ஒரு விசிட்டிங்கோ, ஒரு விசாரிப்போ, அங்கேயே போய் உட்கார்ந்து காபி குடிச்சு, அங்கேயே சாப்பிட்டு, அங்கேயே ட்ரெஸ் மாத்தி, அது விசுவாசி ஊழியம் இல்ல, அது ஃபேமிலி ஊழியம், இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரி அது. If it is only needful, he has to go to the believer's house, not going there and sitting and drinking and chatting and all closing and changing his clothes. அப்படி யாராவது வந்தா எங்க அக்கா மாதிரி இருக்கீங்க, தங்கச்சி மாதிரி இருக்கீங்கன்னா உட்கார்ந்து சாப்பாடு கொடுத்து சாயங்காலம் டிஃபன் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லக்கூடாது. சாப்பிட்டாங்களா ஜெபம் பண்ணுவோம், ரைட் போயிட்டே இரு, அவ்வளவுதான். If anybody comes to your house and say that you are like my brother or sister, you should not make them sit like this. If they come, give the coffee and send them. அந்த பாயிண்ட் நான் அடுத்து பேசுகிறேன். I speak to the later. மார்க் 5:37 40 இயேசு சொன்னார், இந்த குடும்பத்தை தாய் தகப்பனை தவிர
பேதுரு யோவான் யாக்கோபை தவிர யாரும் உள்ள வரக்கூடாது எல்லாம் வெளியே போன்னு சொன்னார். In Mark 5:37 and 40 Jesus says except for Peter, James, John and the mother and father all of them go out. ஏன் பேதுரு வைத்துக் கொண்டார்? Why did he keep Peter? ஒரு உறுதித்தன்மை தேவை. That he might have a standard. வாழ்க்கை சரியான விதத்துல ஸ்டாண்ட் பண்ணனும்னா அவன் ஒரு பாறை, நீ ஒரு உறுதியாக இருக்க வேண்டும். If you should stand firm in the life, then he should be a standard like a rock. அடுத்து யோவானை வைத்துக் கொண்டார். Nextly he kept John. யோவான் என்று சொன்னால் அன்பு என்று அர்த்தம். John means love. வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ அன்பா இருந்து பழகு. If your life should be prosper, then you should be loving. யாக்கோபை வைத்துக் கொண்டார். He kept James. யாக்கோபுனா என்ன அர்த்தம்? James means தட்டி வீழ்த்துகிறவன் அர்த்தம். one who is putting down. உன்னுடைய வாழ்க்கையில போராடுகிற சத்துருவை நீ தட்டி கீழே வீழ்த்த வேண்டும். You should put down the enemies which is striving in your life. இத வைத்துக் கொண்டுதான் நீ வாழ்க்கையில நீ ஜெயிக்க முடியும். Only keeping these you can overcome in your life. நம்ம கல்யாணம் கட்டினா வாழ்க்கை பிள்ளை வர்த்திட்டா தாய் தகப்பன் அப்படிலாம் கிடையாது. அது மிருகம் கூட அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கு. You should not think that after getting wedded and you get children you are mother and father, even animals like that. உன் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. By you the name of the Lord should not be blasphemed. இப்படி தான் வாழணும்னு பைபிள் அழகா சொல்லுது. The word of God says that you should live like this. எங்கயாவது தடுமாற்றம் இருந்துச்சுனா பைபிளை போய் உட்கார்ந்து படிச்சு பாரு, குடும்ப வாழ்க்கையை பத்தி என்ன சொல்லி இருக்கு. If you are stumbling anywhere, go read the word of God as to what the family life is. புருஷனை பத்தி எப்படி சொல்லி இருக்கு, பிள்ளையை பத்தி சொல்லி இருக்கு, மனைவி பத்தி என்ன சொல்லி இருக்குன்னு உட்கார்ந்து படிச்சு பாரு. You read just what is told about the husband or the wife or children. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது Finally when we see தீத்து 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே Titus 2:15 மற்றவர்கள் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாதே. Do not cause others to accuse you. நீ சரியா இருந்தா ஒருத்தனும் உன்னை அசட்டை பண்ண மாட்டான். When you are right, others will not despise you. மற்றவங்க என்னை மதிக்கிறது இல்ல, என்னை கனம் பண்றது இல்ல, என்னை ஏத்துக்கிறது இல்ல, நான் சொன்னா கேட்கறது இல்ல, இதெல்லாம் நீ சொல்றது காரணம் என்ன? நீ கரெக்டா இருந்தேன்னா நீ சொல்ற வேர்டுக்கு மதிப்பு உண்டு. Others are not respecting me, others are not giving manners to me. Even so, if your words are right, then others will respect you. நீ உன் ஸ்தானத்தை விட்டதனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது. Because you have left that position, all these problems are coming. அங்க அழகாக வேதம் சொல்லுகிறது. That the word of God beautifully says. தவறு செய்தவர்களை நீ கடிந்து கொள்ளலாம். You met those who have gone erred in your way, you can think of this. நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்துகொள். You speak and exhort and rebuke with all authority. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாது. Let no man despise thee. நீ கரெக்ட்டா அதிகாரத்தோடு நீ தாயா இருக்க வேண்டிய இடத்துல தாயா இருந்து, நீ தகப்பனா இருந்து, நீ புருஷனா இருந்து, நீ மனைவியா இருந்து, அந்தந்த ஸ்தானத்துல நீ நின்னு கரெக்ட்டா இருந்தேனா ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண மாட்டான். You be in the position of the mother or father or wife or husband, and if you are in this position, no one will despise you. நான் ஊழியக்காரன், நான் என் ஸ்தானத்துல நான் கரெக்ட்டா நின்னேனா ஒருவனும் அசட்டை பண்ண மாட்டான், எல்லாரும் கனம் பண்ணுவாங்க. I am a servant of God. If I stand in my position, nobody will despise me, all will honor me. என் ஸ்தானத்தை நான் விடும் பொழுதுதான் நீங்க எல்லாரும் என்னை அசட்டை பண்ண ஆரம்பிப்பீர்கள். Only when I leave my position, you will all despise me. அதுபோல ஒரு தாய் தகப்பன் ஒரு புருஷன்னா அவன் அந்த புருஷ ஸ்தானத்துல லட்சணத்துல நிக்கணும். Even so, a mother or father or a husband, you should stand in the position of the husband. அப்ப உன்னை மத்தவங்க அசட்டை பண்ண மாட்டாங்க. And then others will not despise you. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல Revelations 2:20 எசபேலின் ஆவிக்கு நீ இடம் கொடுக்கிறாய். You are giving room for the spirit of Jezebel. இது ஒரு மாம்சத்தின் ஆவி. This is the spirit of flesh. கடைசி காலத்துல மாம்சத்தின் ஆவி பயங்கரமாக போராடும். In the last days, the spirit of flesh will strive. கண்களின் இச்சை, The lust of eyes, மாம்சத்தின் இச்சை, the lust of flesh, ஜீவனத்தின் பெருமை, and the pride of life. இது எசபேலுடைய ஆவி. This is the spirit of Jezebel. எசபேலுடைய ஆவின்னு சொன்னா அது கற்பில்லாத ஒரு தன்மை. Jezebel means the tendency of not chastity. அப்படிதான் பைபிள்ல சொல்லி இருக்கிறார். That is what is told. எசபேல் என்று சொன்னால் பைபிள் டிக்ஷனரியில அவளுடைய பேருக்கு அர்த்தம் கற்பு இல்லாதவள். Jezebel means one who has no chastity. அவளுக்குள்ள ஒரு தெய்வீகம் இல்லாத ஒரு வாழ்க்கை. She has a life without divinity. எசபேலுக்கு நீங்க இடம் கொடுக்கவே கூடாது. Should not give room for Jezebel. எசபேலை யெகூ சந்திக்க முடியாக வருகிறான். Jehu came to meet Jezebel. என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened? அவளுக்கு புருஷன் செத்துட்டான். Her husband was dead. ஆகாப் அதுக்கு முன்னாகவே மரித்து விட்டான். Ahab died before her. இப்பொழுது யெகூ வருகிறான் உள்ள. Now Jehu is coming inside. புருஷன் மரிச்சாச்சு. ஆனா இப்ப இவ எப்படி நின்னுட்டு இருந்தா தெரியுமா? The husband is dead. Now how is she standing? ராஜாக்களின் புத்தகத்துல சொல்லி இருக்கிறது. When you read in the Kings, வயசு எத்தனை வயசு? கண்களுக்கு மையிட்டுக் கொண்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னலின் மேல் நின்று அங்க இருந்தா பேச ஆரம்பிச்சா. She was old enough, but she was adorning herself and putting eyelashes and standing on the window. பெந்தேகோஸ்ல வந்துட்டியா? உலக ஆடம்பரத்துக்கு முடிவு கட்டி விட வேண்டும். When you come into the Pentecostal life, you should leave the passions of this world. அழகும் வீண், சௌந்தரியம்
வஞ்சனை உள்ளது. For favor is deceitful and beauty is vain. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That is what the word of God says. ஏசாயா 53ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? What does Isaiah 53 say? அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியமும் இல்லை அவரை பார்க்க விரும்பத்தக்க ரூபமும் இல்லை. He has no form nor comeliness, neither was he able to be looked upon. அதனால தான் யெசபேலுடைய ஆவின் சொல்லுகிறது இந்த கண்களுக்கு மையிடுகிறது ஐப்ரோ பண்றது இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேஸ் டு ஃபேஸ் இதெல்லாம் யெசபேலுடைய ஆவி. And putting the eyebrows or the eyelashes and the face to face of Fair and Lovely is all the spirit of Jezebel. நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பைபிளை தான் நான் சொல்றேன். I tell you the word of God. ஏசாயா 3ஆம் அதிகாரத்துல வீட்ல போய் உட்கார்ந்துகிட்டு அந்த தமிழ் பழைய அர்த்தம் புரியலன்னா இங்கிலீஷ் பைபிளையும் வச்சுக்கோ ஆர்சி பைபிளையும் எடுத்து வச்சுக்க கரெக்ட்டா நீ இப்ப போட்டுருக்க Dress எல்லாம் அக்கு வேற ஆணி வேற அங்க தெளிவா சொல்லிரு. You read Isaiah chapter 3 and keep the RC Bible or the Tamil Bible or the English Bible with you and see what is written there. இப்ப போடுற துப்பட்டா வரைக்கும் அங்க எழுதி இருக்குங்க. Even unto the dupatta that you are putting on, this is told there. அதுக்கு நியாய தீர்ப்பு உண்டுன்னு எழுதி இருக்கு. அது என்னன்னு எனக்கு புரியல. And even for that is a judgment. எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு தெளிவா எழுதி வச்சிருக்கு. For everything is a judgment written there. ஏசாயா 3ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா when you read in Isaiah chapter 3 23:3ல கண்ணாடி நீ போடுற ஃபெக்ஸ் கலர் கலரா போடுறியே கண்ணாடி சல்லாக்கள் குல்லாக்கள் துப்பட்டாக்கள் எல்லாவற்றையும் உரிந்து போடுவார். He will put away the glasses, the fine linen, the hoods and the veils. எல்லாம் நீ எப்ப தடுமாறியோ என்னென்ன மாற்றம் போடுறியோ அவ்வளவுக்கு அங்க ஜட்ஜ்மென்ட் உண்டு. Whenever you are stumbling and whenever you put on the fashion there's a judgment. ஒரு சகோதரி ஐபாட் வேணும்னு கேட்டாங்க. One sister asked for an பக்தி விருத்திக்கு ஏதோ சொல்றேன். I tell you for the edification. பாட்டு கேக்குறதுக்கு. That you might listen song. ஏதாவது சீன் இருந்தா பாத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஐபாட் கேட்டாங்க. She asked for an iPod that she might look into any scene. அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. She got it. இப்ப கிடைச்சு அவங்க ஊர் போய் சேர போறாங்க. She got it and was to go back to the place. அப்படி ட்ரெயின்ல இருக்கும்போது ஒரு தரிசனம். In the train she got a vision. ஜட்ஜ்மென்ட் நடக்குது. There is a judgment. ஜட்ஜ்மென்ட் நடக்கும்போது the judgment is taking place. VCD யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் சிக்ஷை. And those who are using the VCD they are judged. LCD யூஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் சிக்ஷை. Those who are using LCD they are judged. இப்படி ஜட்ஜ்மென்ட் வந்துட்டே இருக்கு. Like this judgment is coming on. அப்ப ஊழியக்காரங்க அதல மாட்டிட்டு போறாங்க. And the servants of God also caught in it. அப்ப இந்த சிஸ்டரையும் பிடிச்சு இழுக்குறாங்க. And they are calling the sister too. இவங்க சொல்றாங்க நான் இப்பதான் வாங்கி இருக்கேன். The sister says now only I have got it. என்ன நாங்க யூஸ் பண்ணல. I have still not used. இல்ல நீ வாங்கிட்ட இல்ல அந்த ஆவி வந்துருச்சு இல்லையா உனக்கு அதுக்கு ஜட்ஜ்மென்ட் வா எங்களோட சேர்ந்து நீ வான்னு இழுக்குறாங்க. You have already got it therefore the judgment is there for you. You come they said and they caught her. ட்ரெயின்ல டக்குன்னு முடிச்சிட்டாங்க. And she just looked the train. ஆண்டவரே நியாய தீர்ப்புக்கு எதுவான இந்த ஐபாட் எனக்கு வேண்டாம்னு பிரதிஷ்டை பண்ணியாச்சு. And she consecrated Lord this iPod which is against towards the judgment I do not want it. அவங்க கிட்ட எல்லாம் பேசுறாரு நம்ம ஆளுங்கள்ட்ட பேச மாட்டேங்கறாரே. The Lord is speaking to them. The Lord is not speaking to our people. இவன் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணல இவன் எப்பவுமே உள்ளே இருக்கிறான். He is already into it. He is not yet started. இப்ப வீடுலாம் ஹோம் தியேட்டர் தானே. Now all the homes are home theaters. அந்த காலத்துல இது இவ்வளவு சிறுசா இருந்துச்சு. இப்ப ஃபுல்லா வீடு முழுசும் அப்படியே படுத்துக்கிட்டே நின்னுக்கிட்டே பாத்துக்கிட்டே போலாம். Before it was only small but now it is applying to the whole house. பிசாசு அழகா உன்னை பரலோகத்துக்கு போக கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ உனக்கு டிவி வாங்க காசு இல்லையா கலைஞர் டிவி ஈஸியாவே கையில கிடைச்சிருச்சு. Whatever is easier for you if you do not have money to get the TV you are getting in free of cost. ஒரு விசுவாசி சண்டே சர்வீஸ்க்கு வரல. For a Sunday meeting the believer did not come. ஆனா மனைவி பிள்ளைகள் எல்லாம் வந்துருச்சு. Wife and children came. எங்க பிரதர் எங்கன்னு கேட்டா I asked where your brother is. இன்னைக்கு தான் கலைஞர் டிவி கொடுக்கறாங்களா அது வாங்குறதுக்கு அவர் நிக்கிறார். இவனை கொண்டு போய் நான் எந்த பரலோகத்துல நான் சேர்க்கிறது. Today only the Kalanyar is giving the TV and he's gone to get it. Whom can we keep this listening? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்னவனா இந்த டிவி வாங்கிட்டு வச்சிருந்தவனா நான் தேர்னவனா கொண்டு போய் நிறுத்தணும்னா நான் எங்க போறது? If you get the TV in your house and keep us and say this verse as to அவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட இது ரொம்ப முக்கியமா இருக்கு. More than the worship of the Sunday this is most important. இது வந்துட்ட பிறகு when this comes எங்க வீட்டுக்காரர் இப்ப வெளியவே போறது இல்ல எங்க இருக்காரு வீட்லயே இருக்காரு. Now my husband is not going outside he is in my house itself. இப்ப வீடு எதா மாறிடுச்சு. Now what is the house become? தியேட்டரா மாறிடுச்சு. It's become a theater. நான் ஒரு குப்பத்துக்கு ஒரு வீடு விசிட்டிங் போயிருந்தேன். I went to a place for visiting. ஒரு குப்பம் மீனவர்கள் ஏரியா. It's a kuppam. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசை. And it's a small hut. அந்த சிஸ்டர் வார சாட்சி சொல்லும். That sister will every week testify. கூட்டத்துக்குலாம் ஓடி வரும். She used to come running for the meetings. அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிட்டேன். That day evening 7 I went to house. அவ்வளவுதான். That is all. நான் போன உடனே அவங்களுக்கு மூச்சு பேச்சே இல்லாம போயிடுச்சு. They could not even utter a word when I went to their house.
பிரதர் வந்திருக்கிறார் அப்படினாங்க. They said that brother has come. அவங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. She did not know what to do. ஏனா ஒரே குடிசை, நம்ம வீடு மாதிரி 7 வாசல் இருந்தா அடுத்த வாசல்ல திறந்து விட்டுறலாம், வெளிய போய்டுவாங்க எல்லாரும். Because it's a small hut and if we had other doors, they've gone out. குப்பத்துல இருக்கிற 17 பேர் உள்ள இருக்கறாங்க அந்த வீட்டுக்குள்ள. The 17 of them, that Kupam is there inside that hut. இவங்க வாலிப பிள்ளைகள் அங்க தான் இருக்கு, வெளிய உள்ள வாலிப பையன் அங்க தான் இருக்கான், ரோட்ல உள்ளவன் பக்கத்து வீடு எல்லாம் உட்கார்ந்து ரொம்ப இன்ட்ரஸ்டா பாத்துட்டு இருக்க நேரத்துல நான் பிசாசு மாதிரி நான் உள்ள போய்ட்டேன். Their young children and neighbors, boys were all sitting inside and watching and very interestedly, and that time I went in as a devil. அப்படியே நான் தான பிசாசு அப்ப அவங்களுக்கு. At that time I am a devil to the house. அவங்களுக்கு பெரிய தடை அப்ப. It caused a hindrance to them. என்ன பண்ணுன்னு தெரியல. இவங்க சொல்றாங்க, நான் இதுக்கு தான் சொன்னேன் வராதீங்கன்னு சொன்னேன், போங்க எல்லாரும் வெளிய. பாவம் அந்த ஜனங்கள் என்ன ஏசிக்கிட்டே வெளிய போறாங்க. That is why she said, that's why I asked you not to come, all of you get out, all the people scolding me get out. நான் சொன்னேன், சிஸ்டர் அவங்கள எல்லாம் சத்தம் போடாதீங்க, நான் போயிட்டு வரேன் ஃபர்ஸ்ட். That I said, sister, do not shout to them, I am going first. உன் லட்சணம் தெரிஞ்சிருச்சு, நீ ஓடி ஓடி கோயிலுக்கு வந்த லட்சணம் ரொம்ப அழகா தெரிஞ்சிருச்சு. I knew the beauty of why you came running to the church now. உன் வீட்ல அந்த 17 வரை வெச்சு ஒரு ஏரியா பிரேயர் நடத்திருந்தேனா அவன் பரலோகத்துக்கு வந்திருப்பான். Had it been an area prayer in the house with all the 17 of them, he would have come to heaven. நீ அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பாதாளத்துக்கு நீயும் சேர்ந்து போற. You have called all of them into your house and going to hell with yourself. நீ யோசித்து பார். Just think and see. உன்னுடைய வாழ்க்கை எங்க போகிறது? Where is your life going to? எசபேலுக்கு இடம் கொடுக்கறாயா? Are you giving room for Jezebel? மேக்கப்புக்கு இடம் கொடுக்கறாயா? Are you giving room for makeup? பைபிள் அப்படி தான் சொல்லுது. நான் சொன்னல நீங்க வந்து தோரபாஸ்டர் வித்தியாசமா பேசுறாருன்னு யோசிச்சிர கூடாது. Do not think that pastor is speaking differently. அவர் அப்படி தான் பேசுவார். He will speak like that. என்ன பண்றது? நான் பேசி தான் அவனும் நீ கேட்டு தான் ஆகணும். I will have to speak and you will have to listen. எசபேலை யெகூ சந்திக்கிறான். Jehu is meeting Jezebel. அப்படி சந்திக்கும் பொழுது என்ன நடந்தது? At his meeting what happened? அவள் எப்படி வந்து நின்றாள்? How did she come and stand? அந்த அபிஷேகத்தோடு அவன் வரும் பொழுது When he came with that anointing, அங்க நடந்தது என்ன? what happened there? 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2 Kings chapter 9 30ஆம் வசனத்திலே verse 30. யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். Jehu came to Jezebel. அதை எசபேல் கேட்டபோது When தன் Jezebel கண்களுக்கு heard it, மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்தாள். she applied to her eyes and she plaited her hair and looked over in the window. அதுவரைக்கும் மேக்கப் போடுறதுக்கு கர்த்தர் அனுமதித்தார். அன்றைக்கு மேக்கப் போட்டதுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுத்து சாகடித்தார். Until then the Lord allowed her to put on the makeup, but then the Lord judged her to death. இந்த எசபேலுடைய ஆவி என்ன தெரியுமா? What is the spirit of Jezebel? ஊழியக்காரங்களை கூட கெடுக்கிற ஆவி. It is even spoiling the servants of God. நீ நல்ல பைபிள் இருந்தா வீட்ல போய் வெளிப்படுத்தல் 2:20 படித்துக்கொள். If you read the word of God, Revelation 2:20, ஊழியக்காரங்களை தவறு செய்யறதுக்கு ஏவுறதுதான் எசபேலுடைய ஸ்பிரிட். the spirit of Jezebel is causing even the servants of God to fail. ஊழியக்காரங்களுக்கு உனக்கு ஒரு லிமிட் இருக்கணும். You should have a limit between you and the servants of God. இந்த லிமிட்டை தாண்டி நீ வரக்கூடாது. You should not come inside this limits. இவனும் வரக்கூடாது, நீயும் வரக்கூடாது. He should not come there, neither should you come. அதுதான் கரெக்டான தெய்வீக வாழ்க்கை. That is the divine godly life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. இந்த காலை வேளையில் கர்த்தர் பேசுகிறார். நீ எதற்கு இடம் கொடுக்கிறாய்? This morning the Lord is speaking as to what you are giving room to. பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாயா? Are you giving place to devil? பிசாசின் ஆயுதமாகிய துயரத்துக்கு இடம் கொடுக்கிறாயா? Are you giving room for weariness, which is the weapon of devil? தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட இடம் கொடுக்கிறாயா? Are you giving room for the name of the Lord to be blasphemed? உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க வாய்க்கு இடம் கொடுக்கிறாயா? Are you giving room for your words that your flesh should sin? வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்கிறாயா? Are you giving room for vain talkings? உன் பிள்ளைகளை தவறான பாதையில வழிநடத்த இடம் கொடுக்கிறாயா? Are you allowing your children to go in wrong paths? உன் வாழ்க்கையில மற்ற நபர்களுக்கு இடம் கொடுக்கிறாயா? Are you allowing the other people to take part in your life? உன்னை அசட்டை பண்ண இடம் கொடுக்கிறாயா? Are you giving room to be despised? எசபேலுடைய ஆவிக்கு நீ இடம் Are கொடுக்கிறாயா? you giving room for the spirit of நம்ம Jezebel? கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். We have come to a period of time when we should be very careful. பாருங்க, நம்முடைய ஜீவிதத்துல எவ்வளவு தோல்வி வந்தாலும் How much ever failures come into our life, தேவன் நம்மை சத்துருவின் கையில இடம் கொடுக்கவே இல்லை. God is never admitting us to into the hands of the enemy. நான் அதுக்கு சில வசனங்களை சொல்லி முடிக்கிறேன். I will tell certain verses for this and finish. ஆண்டவர் ஒரு மனுஷன் மேல கண்ணோக்கமா இருந்தா அவனை பாவம் செய்ய அனுமதிக்கிறதே கிடையாது. Because the Lord is cautious about a person, he never allows him to sin. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். One who is born of God never commits sin. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது When we read in Genesis chapter 20, ஒரு மனிதன் ஒரு தவறு செய்யும்படியாக ஒரு பெண்ணை இழுத்துக்கொண்டு வந்து விட்டான். one man brought a girl to commit error. அது அந்த காலத்துல அது சரியாக இருந்தது. At that times it was right, ஆனாலும் அது தவறு. but that was wrong. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? What did the Lord do? அவன் ஆண்டவர்ட்ட பேசினான், நான் தப்பு பண்ணல ஆண்டவரேன்னு சொன்னான். He spoke to the Lord saying that I have not done wrong. உடனே கர்த்தர் சொன்னார், ஆம்
நான் நீ பாவம் செய்ய நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. And the Lord said, yes, because I did not admit you to commit sin. சூழ்நிலை மாறிடுச்சு. The situations changed. தவறு நடக்க போகுது. The wrong is going to take place. அப்படிப்பட்ட கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில கர்த்தர் சொல்றாரு நீ பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை. In such a critical situation the Lord said, I have not admitted to commit sin. ஒரு புறஜாதி மனுஷன் தவறு செய்ய கூடாது என்பதில் தேவன் எவ்வளவு கவனமாக இருக்கிறார். See how God is cautious that a stranger also should not commit sin. அப்படியானால் if so நீயும் பாவம் செய்ய கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். The Lord will not admit to you to commit sin. அடுத்ததாக ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது Nextly in Genesis chapter 31 லாபான் அவனுக்கு தீங்கு செய்யும்படியாக புறப்பட்டு வந்தான். Laban came ahead to do evil. கர்த்தர் என்ன செய்தார்? What did the Lord do? யாக்கோபுக்கு தீங்கு செய்ய அவனுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. He did not admit him to cause evil to உனக்கு Jacob. விரோதமாய் பலரும் கைபோட எத்தனிக்கிறார்கள். There were many people who could put on hands on you. உன் பிசினஸ்க்கு தீங்கு செய்யும்படியாக. That he might cause wrong to your business. உன் குடும்பத்துக்கு தீங்கு செய்யும்படியாக. That he might cause evil to your family. உன் ஊழியத்துக்கு தீங்கு செய்யும்படியாக. He might cause evil to your ministry. எப்படியாயினும் உனக்கு தீங்கு செய்யணும்னு பல வல்லமைகள் போராடுகிறது. Many spirits are working that it might cause evil to you. உனக்கு தீங்கு செய்ய அந்த வல்லமைகளுக்கு சக்தி உண்டு. There are powers for that evil ones to cause evil to you. ஆனாலும் உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? But the Lord who has compassion on you, what does he do? உனக்கு தீங்கு செய்ய அவர்களுக்கு இடம் கொடுப்பதே இல்லை. He does not admit them to cause evil to you. 1 சாமுவேல் 25:26 பார்க்கும் பொழுது 1 Samuel 25:26 அங்கே தாவீது அபிகாயில் சொல்லுகிறாள் நீ இரத்தம் சிந்த கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. There Abigail says that the Lord did not admit you to bloodshed. ஏனென்றால் நீ இரத்தம் சிந்தினால் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாது. If you should shed blood you cannot build the temple of God. நீங்கள் தவறு செய்ய கர்த்தர் ஒருபோதும் அனுமதி இடம் கொடுப்பதே இல்லை. The Lord never admits you to do wrong. தவறுகளுக்கு அப்போ தவறுகள் சம்பவித்து விடுகிறதே. Then there is wrong which is taking place. அது தேவன் அனுமதித்ததில்லை நீ போய் சிக்கிக் கொண்டது. That the Lord has not admitted it, you have got caught into it. அதே 1 சாமுவேல் 25:34 பார்க்கும் பொழுது 1 Samuel 25:34 மற்றவர்களுக்கு நீ பொல்லாப்பு செய்ய கர்த்தர் உனக்கு இடம் கொடுக்க மாட்டார். The Lord will not allow you to hurt the others. நீ கர்த்தருக்காக நிக்கணும் நீ எப்ப ஆசைப்பட்டியோ அப்படி நீ கர்த்தருக்காக நிக்கணும் நீ பிளான் பண்ணினா உன்னை கரெக்டான பாதையில கர்த்தர் நடத்துவார். தவறுகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார். When you want to live for the Lord, then the Lord will not allow you to hurt others and cause error. 1 நாளாகமம் 16:21 பார்க்கும் பொழுது 1 Chronicles 16:21 அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What is told there? உன்னை ஒடுக்க சத்துருவுக்கு அவர் இடம் கொடுக்கிறது இல்லை. He will not allow the enemy to empower you. எவ்வளவு அருமையான தேவன் பாருங்க. See what a beautiful God நீ is. எவ்வளவோ நேரம் பிசாசுக்கு இடம் கொடுத்துற ஆனா சத்துரு உன்னை ஒடுக்கிறதுக்கு அவர் பெர்மிட் பண்றதே கிடையாது. You have given room for Satan at many times, but he did not suffer the enemies to take over you. 1 நாளாகமம் 16:21 வாசிக்கலாம். 1 Chronicles 16:21 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is told there? அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. He suffered no man to do them wrong. இன்றைக்கு வரைக்கும் உன்னை எந்த வல்லமை மேற்கொள்ளாததுக்கு காரணமே கர்த்தர் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. The reason for the past not to empower you is the Lord did not admit them. பேதுருடைய விஷயத்துல கர்த்தர் பேசும் பொழுது When the Lord spoke concerning Peter, உன்னை சுலகினால் புடைக்க அவன் உத்தரவு கேட்டான். he had caused me to swift you. நானோ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டேன். But I pleaded to the Father that your faith fail not. பாத்தீங்களா உங்களை ஒடுக்கிறதுக்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கிறதே இல்ல. The Lord never admits you to be accused. பிசாசுக்கு பெர்மிட் கொடுத்தா நீ என்ன ஆகிறது? If the Lord give room for the Satan, what will happen to you? யோபுவினுடைய விஷயத்துல கை மாறினான் தான் பைபிள் சொல்லுது. In the matter of Job, it said that he crossed his hands. கைதான் மாறினது. Only hands were changed. நீங்க அந்த பைபிள் அழகாக படிக்கலாம். You just read from the word of God. இதோ அவனுடைய இதெல்லாம் உன் கையில் இருக்கிறதுன்னு சொன்னார். Behold, all what is his is in your hands. அதுவரைக்கும் யார் கையில் இருந்தது எல்லாம்? Until then whose hands was தேவனுடைய it? கரத்தில் இருந்தது. It was all in the hands of the Lord. இப்ப சொல்றாரு அவனுடைய இதெல்லாம் உன் கையில் இருக்கிறது. Behold, he is now in thine hand. அவன் கையில போன உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened to him? ஒரே நாள்ல 10 பிள்ளைகளும் செத்தது. On one hand all the 10 children died. ஒரே நாள்ல எல்லா ஆசீர்வாதமும் ஐஸ்வரியமும் அழிந்து போனது. On one day all his blessings and riches were spoiled. இப்ப திரும்ப வந்து தேவனிடத்தில் பேசினான் சாத்தான். Now again Satan came and spoke to him. அப்ப என்ன சொன்னா? What did he say? அவனை நீர் நல்லா வச்சிருக்கிறீன்னு சொன்னான். But you have kept him in well state. அப்பொழுது கர்த்தர் என்ன சொன்னாரு? Now what the Lord said? இதோ அவன் உன் கையில் இருக்கிறான். Behold, he is in thine hand. அவனுடைய பிராணனை மாத்திரம் விட்டு விடுன்னு சொன்னாரு. But save his life. அப்ப இப்ப யோபு அவருக்கு அவன் கையில போன உடனே என்ன நடந்துச்சு? உடம்பெல்லாம் வாதை. Now when Job went into Satan's hands, then he was smoted in his அப்ப கை body. மாறினா என்ன நடக்குதுன்னு பாரு.
Then when hands are changed, see what's happening. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே உன்னை ஒடுக்க எந்த வல்லமைக்கு இடம் கொடுக்கவில்லை. But in the New Testament, the Lord did not allow any power to empower you. கடைசியாக Finally, முதலாம் கொரிந்தியர் 10:13 வசனத்தின் அடிப்படையில் 1 Corinthians 10:3. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் உனக்கு இடம் கொடுக்கவே இல்லை. More than your ability, he never allows you to be tempted. உன்னுடைய கிருபை உனக்கு அளிக்கப்பட்ட கிருபைக்கு ஏற்றவர்தான் போராட்டங்கள். According to the grace he has given you, you have trials. உனக்குள்ள இருக்கிற பலத்தின்படி தான் உனக்கு போராட்டங்கள். According to the strength in you, you are facing உன்னுடைய problems. திராணிக்கு மிஞ்சி ஒரு வல்லமை உன்னை தொட அவர் இடம் கொடுப்பதே இல்லை. He never allows any power to touch you more than your ability. பாருங்க, பாவம் செய்ய, உனக்கு தீங்கு செய்ய, உன்னை ஒடுக்க, உன்னை சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்காமல் உன்னை பாதுகாக்கிறார். ஆனால் நீயோ எங்கேயோ போய் சத்துருவுக்கு இடம் கொடுத்து விடுகிறாய். He is preserving you from committing sin or from doing hurt or evil, but you are entangling yourself to any enemy. பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் உன்னை பாதுகாக்கிறார். He is preserving you from the hands of the devil. தீங்கின் வல்லமைக்கு இடம் கொடுக்காமல் உன்னை He பாதுகாக்கிறார். is preserving you from every evil thing. அதிக சோதனைக்கு இடம் கொடுக்காமல் உன்னை பாதுகாக்கிறார். He is preserving you from more temptations. ஆனால் நீ உன்னுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? But how is your state? எபேசியர் சபை பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுமோ என்று ஒரு பயத்துல ஒரு எச்சரிப்பின் வசனத்தை சொன்னார். பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். He feared whether the Ephesian church will give room for the place to devil. Therefore he said, neither give place to devil. இந்த பிரசங்கத்தை நீ ஆவியானுடைய உதவியோடு கேட்டிருந்தா உனக்கு சில உணர்த்துதல்கள் உண்டாயிருக்கும். If you had with the Spirit of God listened to the word of God, then the urging of the Spirit will be there in you. இந்த விஷயத்துல நான் இடம் கொடுத்துட்டேன், இந்த விஷயத்துல இடம் கொடுத்திருக்க கூடாது, இந்த இடத்தை நம்ம இப்ப சரிப்படுத்தணும் இப்படிங்கிற ஒரு தூண்டுதல் உனக்கு வந்திருக்கலாம். You will have an urging within you that I should not have lived like this. I have given praise to this place and that place and should rectify myself. என் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுத்து விட்டேன் என்று உணர்கிறவர்கள் கண்களை மூடுங்கள். Those who feel that you have given room for the place of devil in your lives, you close your eyes. இடம் கொடுத்தது தவறு என்று ஒத்துக்கொள்கிறவர்கள் முழங்கால் படியிடுங்கள். Those who accept that you have done wrong and giving place for devil, you kneel down. இனிமேல் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று தீர்மானியுங்கள். You determine not to give place anymore. இனிமேல் கர்த்தாவே உமக்கு மாத்திரம்தான் என் வாழ்க்கையில இடம் உண்டு. Lord, hereafter I have place only for you in my life. இனிமேல் சாத்தானுக்கு என் குடும்பத்திலேயோ என் தொழிலிலேயோ என்னுடைய வாழ்க்கையிலேயோ என்னுடைய விசுவாச வாழ்க்கையிலேயோ அவனுக்கு இடம் கிடையாது. There's no more Satan in my life or in my family or in any of my business. என் வார்த்தையில அவனுக்கு இடம் கிடையாது. There is no place in my words. என் சிந்தையில அவனுக்கு இடம் கிடையாது. There is no place in my thoughts. என் பார்வையில அவனுக்கு இடம் கிடையாது. There is no place in my sight. என் இருதயத்துல அவனுக்கு இடம் கிடையாது. There is no place in my heart. என்னுடைய ஊழியத்துல அவனுக்கு இடம் கிடையாது. There is no place in my ministry. எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறீர்கள்? How many of you say so? எல்லாரும் சில நிமிடங்கள் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு, நான் பிசாசுக்கு இடம் கொடுத்தது தவறு ஆண்டவரே, இனிமேல் இடம் கொடுக்க மாட்டேன் என்று வாயை திறந்து அறிக்கையிடுங்கள். Closing your eyes and kneeling down, you say, Lord, it is wrong that I have given room for the devil. Hereafter I will not give room for him. உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியின் மூலமாக தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். By every aspect of your life, let the name of the Lord be glorified. உன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு அம்சமும் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். The Lord should be glorified in every aspect of your life. தயவு செய்து பிசாசுக்கு இடம் கொடுத்தவர்கள் மனஸ்தாபப்பட்டு இனிமேல் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று தேவனுடைய சன்னிதானத்திலே பலிபீடத்திலே ஒரு தீர்மானம் எடுங்கள். You please repent for the mistakes that you have done and given room for the devil and make a covenant that you will never more give room for him anymore. நீ அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது When you make such a decision, கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். the Lord will give grace to you. இனிமேல் உன் குடும்பத்திலே குழப்பம் இருக்காது. There will no more confusions be in your family. இனிமேல் உன் வாழ்க்கையிலே நீ குழப்பமே அடைய வேண்டாம். You will never be confused in your life. இனிமேல் உன் வாழ்க்கையிலே எல்லா வழிகளும் திறக்கப்படும். All the ways will be opened in your life. எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள்? How many of you desire and believe it? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தருடைய கரத்திலே சமர்ப்பியுங்கள். Those who believe in the word of the Lord, you hand over yourself in the hands of the Lord. இன்றைக்கு அவனுக்கு இடம் கொடுத்த இடங்கள் எல்லாம் அடைத்து விடுங்கள். Oh, you just put over all the ways that you have given room for devil. கர்த்தருக்கு இருதயத்தை திறந்து இடம் கொடுங்கள். You allow God to open your heart. இனி உன் வீட்ல அவர் வரட்டும். Let God come into your house. உன் இருதயத்திலே அவர் வரட்டும். Let him come into your heart. உன் வார்த்தையிலே அவர் வரட்டும். Let him come into your words. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்கிறீர்கள்? How many of you yield like this? ஆண்டவரே, இனிமேல் நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டேன். வாயை திறந்து சொல்லுங்க You பார்க்கலாம். confess, Lord, I will not give room for devil. நீ இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த இடத்தை கர்த்தர் வந்து நிரப்பி விடுவார். When you say that you will not give room for the devil, the Lord will come and fill your place. ஆமென். உன் வீடு ஒரு ஆவி துரத்தப்பட்டது. In your house there is a spirit which is chased out. அந்த ஆவி போன பின்பு When that spirit is going out, அது தான் விட்டு வந்த வீட்டுக்கு திரும்பி வந்ததாம். it will come back to the place that it's left. அந்த இடத்துல இடம் இருந்தது. Then that place there was vacant place. எப்படி இருக்கும் பாருங்க. See how it is. அந்த பிசாசு போன பின்பு அந்த இடத்துல இயேசுவுக்கு இடம் கொடுத்திருக்க வேண்டும். When that Satan has gone out of that place, they should have given room for God. ஆனா பிசாசு துரத்தின பின்பு தேவனுக்கு இடம் கொடுக்காம அப்படி ஒரு கவனீனமான ஒரு வாழ்க்கை. But after the Satan has gone, they have led a reluctant life without giving room for God. என்ன நடந்தது தெரியுமா? What happened?
பிசாசு தன்னிலும் பொல்லாத 7 ஆவியை அழைத்துக் கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே மறுபடி புகுந்து விட்டது. Satan brought 7 evil powers more than itself and entered into that house. இன்றைக்கு அந்த உன் வீட்ல இருந்து பிசாசு வெளியே போறது மாத்திரமல்ல, அந்த இடத்தை கிருபை நிறைப்பட்டும். Today not only Satan goes out to your house, let the grace be filled in that house. விசுவாச வல்லமை நிரப்பட்டும். Let that house be filled with faith. நல்ல பிரதிஷ்டைகளால் நிரப்பிக் கொள்ளுங்கள். Let it be filled with consecrations. அந்த இடத்துல தேவனுடைய அபிஷேகம் நிரப்பட்டும். Let the anointing fill that place. இனிமேல் உனக்குள்ளே பிசாசுக்கு இடம் கிடையாது. Hereafter there's no room for devil in your house. Hallelujah. என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? வார்த்தையினால் உணர்த்தப்பட்டவர்கள் எத்தனை பேர்? ஆம் ஆண்டவரே, நான் பிசாசுக்கு இடம் கொடுத்து விட்டேன். ராபோஜன விஷயத்துல, காணிக்கை விஷயத்துல, ஆவிக்குரிய விஷயங்களில எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? கோபத்தினால், எரிச்சலினால், வார்த்தையினால் மற்றவர்கள் அசட்டை பண்ண நான் இடம் கொடுத்து விட்டேன். எசபேலின் ஆவிக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? வீண் வார்த்தைக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன். துயரத்துக்கு நான் இடம் கொடுத்து விட்டேன். எனக்கு கிடைத்த நேரத்துல எல்லாம் உட்கார்ந்து அழுது அழுது நேரத்தை வீணாக்கிட்டேன். சுவாமி, உம்முடைய நாமம் தூஷிக்கப்பட நான் இடம் கொடுத்து விட்டேன். மன்னியும் ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையில் அந்நியனுக்கு நீங்கள் இடம் கொடுத்திருக்கிறீர்களோ? எல்லாரும் கைகளை கீழே போடுங்க. வேத வசனத்தின் அடிப்படையில் நான் கேட்ட வார்த்தைகளை உணரும் பொழுது நான் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்கிறேன் சொல்றவங்க இப்பொழுது கைகளை உயர்த்துங்கள். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் 100% அல்ல, 1%, 1% நான் இடம் கொடுத்துட்டேன். இல்ல, அநேக சதவீதங்கள், அதிக சதவீதங்கள் நான் இடம் கொடுத்துட்டேன். இன்னைக்கு நான் உணர்த்தப்பட்டேன். ஆண்டவரே, இனிமேல் நான் இடம் கொடுக்க கூடாது என்று தீர்மானித்திருக்கிறேன். இனி நான் இடம் கொடுக்காமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். எனக்கு ஒரு கிருபைதாரும், கரெக்டான நேரத்தில் ஆலோசனை சொல்லித்தாரும். கர்த்தர் நீர் என்னோடு இரு ஆண்டவரே. இனிமேல் என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் நான் இடம் கொடுக்க கூடாது. ஆம், ஆம். அநேக ஆசீர்வாதம் உன்னை விட்டு போனதுக்கு நீதான் காரணம். உன் குடும்பத்தின் குழப்பத்துக்கு நீ புருஷன் காரணம் அல்ல, மனைவி காரணம் அல்ல, நீதான் காரணம். உன் ஊழியம் பிரகாசிக்காததற்கு யாரும் காரணம் அல்ல, நீதான் காரணம். நீ இடம் கொடுத்தபடினால்தான் அந்த வல்லமை உன் பிரகாசத்தை அணைத்து போட்டது. அவன் மங்கி எறிகிற திரியை அணைக்கிறவன், அவன் நெறிந்த நாளை முறித்து போடுகிறவன். தேவனோ மங்கி எறிகிற திரியரை அணையாதவர், நெறிந்த நாணலை முறியாதவர். உன்னில் இடம் கொடுத்த வல்லமையை கர்த்தர் அழிக்கப் போகிறார். உனக்குள் புகுந்து உன் வாழ்வை சிறையிட்ட ஆவியை அவர் கடிந்து கொள்ளட்டும். ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். 2 வருடமாக அவர்கள் பேச்சுவார்த்தை கிடையாது. ஆனால் ஒரே வீட்டில் இருந்தார்கள். 2 பேருக்கு சுத்தமா கான்டாக்டே கிடையாது. ஆனால் ஒரு பெரிய குழப்பம் வந்தது. சண்டை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை, குடும்பம் பிரிய வேண்டிய சூழ்நிலை. நான் அடிக்கடி அந்த வீட்டுக்கு போய் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன், நாம் தாழ்ந்து போனால் குடும்பம் சரியாகிவிடும். புருஷனும் மனைவியும் ஒரு 20 நிமிடம் பேசினார்கள்.
கடைசியாக அந்த சகோதரி இறங்கி வந்து நானும் நடந்து கொண்டது தவறுதான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்ட போது அந்த பிரச்சனை அன்றைக்கு முடிவுக்கு வந்தது. அதனுடைய சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? சாத்தானுடைய தலையை அந்த சகோதரி நசுக்கி விட்டாள். ஆம், உன் வீட்டில் சிசரா படுத்து கிடக்கிறான். அந்நிய வல்லமை உன் வீட்டில் புகுந்து படுத்திருக்கிறது. யாகேலை போல ஒரு ஆணியை எடுத்துக்கொண்டு கூடார ஆணி எடுத்து அவன் தலையில் அடிப்பாயாக. சத்துருவை நியாயம் தீர்ப்பாயாக. உன் குடும்பத்தை அலக்களிக்கிற ஆவியை எதிர்த்து நில், இடங்கொடாத. உன் தொழிலை தடுக்கிற ஆவியை எதிர்த்து நில், இடங்கொடாத. உன் ஊழியத்தை தடுக்கிற ஆவியை எதிர்த்து நில், இடங்கொடாத. ஹல்லேலூயா. ஆமென். ஆம். எத்தனையோ பிசாசுக்கு நீ இடம் கொடுத்தும், எத்தனையோ வல்லமை உன் குடும்பத்தில் புகுந்து அலக்களித்தும், இதுவரை அது பல நஷ்டங்களை உண்டு பண்ணியும் உன்னை ஜெயிக்க முடியாமல் போராடி கொண்டிருக்கிறது. நீ விசுவாசிக்கிறாயா? எத்தனையோ வல்லமை உன் குடும்பத்துக்குள்ள வந்து விட்டது. ஆனா உன்னை அழிச்சிடணும், இல்லாம ஆக்கிடணும்னு போராடுறான். ஆனா இதுவரைக்கும் அது முடியல. அந்த விஷயத்துல மட்டும் அவன் தோத்து போய் கொண்டே இருக்கிறான். காரணம், கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கும் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகவில்லை. அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகவில்லை. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீ இடம் கொடுத்தாய், உன் புருஷன் இடம் கொடுத்தான், உன் மனைவி இடம் கொடுத்தாள், உன் பிள்ளைகள் இடம் கொடுத்தார்கள், உன் ஊழியத்தில் நீ அவனுக்கு இடம் கொடுத்தாய். உன்னை பல விதங்களிலே அவன் புடைத்து விட்டான். ஆனால் உன்னை அழிக்க முடியவில்லை. அதுக்கு காரணம், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவருடைய கிருபை உனக்கு இருக்கிறது. அவருடைய அபிஷேகம் உனக்கு இருக்கிறது. அவருடைய இரக்கம் இன்றைக்கு உனக்கு உண்டு. இன்றைக்கு அந்த சத்துருவை கர்த்தர் நியாயம் தீர்க்கட்டும். எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர், சாத்தானே உன்னை கடிந்து கொள்வாராக. ஆம், அந்த யோசுவா கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தேவனுக்கு முன்பாக நின்றான். அந்த தேவ சந்நிதியிலே கூட அவனுக்கு தீங்கு செய்ய முடியாத சாத்தான் வந்து விட்டான். ஏன்? இந்த ஆராதனைக்கு கூட உன்னைக்கு பின்னணியிலே ஒரு வல்லமை வந்திருக்கலாம். ஆனால் திரும்பி போகும் பொழுது அவன் வரக்கூடாது. அவனை கர்த்தர் அழிக்க வேண்டும். இந்த கூட்டத்திலேயே உனக்கு விரோதமான வல்லமை அழிக்கப்படட்டும். நீ திரும்பி போகும் பொழுது தேவ சமூகத்தோடு போ, கர்த்தரோடு திரும்பி போ. ஆமா, உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் வாய்த்தாலே போம் என்று உரைக்கிறோ. உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் வாய்த்தாலே போம் என்று போக்கிட்டு உரைக்கிறோ.
உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னவர். உனக்கு விரோதமாய் உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று உரைத்தவர். அவர் சொன்னது அப்படியே நிறைவேறும். கர்த்தாவே, நீர் என்மேல் பிரியமாயிருப்பதால் சத்துரு என்னை ஜெயிப்பதே இல்லை. எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? கர்த்தாவே, நீர் என்மேல் பிரியமாயிருப்பதால் சத்துரு என்னை ஜெயிப்பதே இல்லை. உனக்கு எதிராக உருவாகும் ஆயுதம் வாய்க்காதே போகும். பிரியமானவர்களே, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடின ஒரு சர்ப்பத்தை ஒருவர் கையிலே பிடித்து விட்டார். உன் குடும்பத்தில் அலக்கழித்துக் கொண்டிருந்த அந்த சர்ப்பம் இப்பொழுது தேவனுடைய கையில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீ தைரியமாய் திரும்பி போகலாம். உன் வீட்டில் புகுந்திருந்த சர்ப்பம், உன் தொழிலில் புகுந்திருந்த சர்ப்பம் இதோ தேவனுடைய கரத்தில் இனிமேல் அது அவருடைய காலின் கீழ் நசுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஆம். நீ திரும்பி போகும் பொழுது சங்கீதக்காரனோடு சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லி போக வேண்டும். அவர் என்மேல் பிரியமாயிருப்பதால் சத்துரு என்னை மேற்கொள்வதில்லை. என் சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று நான் அறிகிறேன். எத்தனை பேருக்கு தைரியமா சொல்ல முடியும்? ஆமென், ஹல்லேலூயா. எந்த வல்லமை இனிமேல் உன்னை மேற்கொள்ளாது. ஏனென்றால் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் குடும்பத்தின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். உன் பிள்ளைகள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். நீ சாத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று நீ தீர்மானித்தபடினால் இனிமேல் எந்த ஒரு வல்லமைக்கும் உன்மேல் அவர் இடம் கொடுக்க மாட்டார். எழுதி வைத்துக்க, ஒரு வசனம் போல எழுதி வைத்துக்க. நீ இடம் கொடுக்காதபடியினால் இனிமேல் அவரும் எந்த வல்லமைக்கும் உன்மேல் இடம் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. அந்த வல்லமையை கர்த்தர் நியாயம் தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என்மேல் பிரியமாயிருப்பதால் சத்துரு என்னை ஜெயிப்பதில்லை. கர்த்தாவே, நீர் என்மேல் பிரியமாயிருப்பதால் சத்துரு
ஆமென். ஆம் ஆம் ஆம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord. எந்தெந்த சூழ்நிலைகளில் நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியங்களில், நம்முடைய வாழ்க்கையின் பிற பகுதிகளில் சத்துருவுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு விலக்கி கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் சில சூழ்நிலைகளில் அப்படிப்பட்ட இடங்களுக்கு கொடுத்தாலும் கர்த்தர் நமக்கு விரோதமாய் சத்துருவை அனுமதிக்காமல் கர்த்தர் பாதுகாத்து இடங்கடாமல் நம்மை வேலையடைத்து பாதுகாத்து வருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இடம் கொடுத்ததினால் உள்ள எவ்வளவு நஷ்டங்கள் என்பதை வழங்கிக் கொள்ள உதவி செய்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் சத்துருவுக்கு இடம் கொடாமல் ஜீவியத்தை பாதுகாத்துக் கொண்டு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர் வரும்பொழுது அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.